தாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். சபையார் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இன்னொரு விசை சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதித்தார். இன்னும் ஒரு விசை சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நான் மறுபடி சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டார் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இன்றைக்கு இந்த குடும்ப கூடுகையில வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் இதே வண்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஊழியரையும் ஊழியத்துக்குரிய எல்லாவற்றையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் தேவ பிரசன்னத்தில் நின்றவனாய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துதான் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். என் வேலையில ஏதாகிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என் குடும்பத்தில் கர்த்தர் ஏதாகிலும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னுடைய சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னுடைய எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் நடுவில் தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் அமர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் இந்த என் பக்கம் திருப்புங்க, எனக்கு வயசு வரல. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தேடிதான் இன்றைக்கு சபையில நாம் அமர்ந்திருக்கிறோம். நான் வேலை செய்கிற இடத்தில் ஆசீர்வாதம் வராதா? என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வராதா? ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு தானே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன? நாம் நினைக்கிறோம் காரு மேல காரு வாங்கினால் ஆசீர்வாதம், வீடு மேல வீடு கட்டிவிட்டால் ஆசீர்வாதம், நல்ல டிரெஸ் போட்டு நல்ல கம்பீரமாய் நடந்து நல்ல ஒரு உடையோடு பயணித்தால் இது ஆசீர்வாதம். என் பிள்ளை நல்ல இங்கிலீஷ்ல பேசி நல்ல இடத்தில் வந்துட்டா ஆசீர்வாதம். என் பிள்ளை நல்ல இடத்தில் திருமணம் ஆகிவிட்டு நல்ல கடனில்லாத வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் ஆசீர்வாதம். இதுவும் ஆசீர்வாதம் தான். ஆனால் ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன? ஆசீர்வாதம் என்று சொன்னால் வெறும் பொருளாதாரத்தை வைத்து நம் ஆசீர்வாதத்தை எடை போட முடியாது. அல்லேலூயா. இயேசுவானவர் ஊழியம் செய்கிற நேரத்தில் இரவும் பகலும் 40 நாள் உபவாசத்தில் இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் 40 நாள் அவர் உபவாசத்தில் இருக்கும்போது பிசாசு நேராய் இயேசுவிடத்தில் வந்து உயர்ந்த மலைகளை கொண்டு போய் பிசாசானவன் சொன்னான், இந்த உலகத்தில் பார்க்கிற எல்லா மகிமையும் உமக்கு நான் கொடுத்து விடுவேன், நீ சாஷ்டாங்கமாய் என்னை பணிந்து கொண்டால். அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்றான்? நீ சாஷ்டாங்கமா பணிந்து கொண்ட நான் உனக்கு எல்லாமே தருகிறேன். அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்லிருப்பா? ஏசப்பா, நீங்க கழுத மேல போகும் பொழுது எல்லாரும் உங்களுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொல்றாங்க. நீர் மாத்திரை பணிந்து கொண்டா நீங்க ஊழியம் பண்ண ஆடி காரை ஒன்று வாங்கி தரேன். நீங்க நடந்தே பிரயாணித்து ஒவ்வொரு பெதஸ்தா குளத்தண்டையில போய் நின்று கொண்டிருக்கிறீங்க. நீர் என்னை பணிந்து கொண்டா நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி தருவேன். நீங்க பார்க்கிற எல்லாமே உமக்கு தருவேன். இந்த கொடைக்கானல் உமக்கு தருவேன். இந்த ஊட்டியை உமக்கு தருவேன். இந்த செல்வாக்க உமக்கு தருவேன். இது அதிக பணத்தை உமக்கு தருவேன். இது எல்லாம் வேண்டும் என்று சொன்னால் நீ சாஷ்டாங்கமாய்
பணிந்து கொள். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் என்றால் உலகத்தின் பொருட்களை குறித்து எடப்பட முடியாது. ஆமாவா? அல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம்னா என்னவென்றால், ஆசீர்வாதம் என்று சொன்னால் நான் தனிமை நேரத்தில் நான் நடந்து போய் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். சிங்க கெபிகள் நடுவில் என்னை தூக்கி போட்டு, ராஜா தானியேலே, சிங்கத்தின் வாய்களுக்கு உன்னை ஒருவர் தப்புவித்தாரா? நான் சொல்லாம, ராஜாவே, சிங்கத்தின் வாய்களுக்கு என்னை ஒருவர் தப்புவித்தார், என்னோடு கூட இருக்கிறார். ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் என்ன தெரியுமா? நீங்கள் யாரும் உங்க கூட இல்லாதிருந்தாலும் எல்லாரும் இல்லாத நேரத்தில் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இன்றைக்கு அந்த தேவன் தான் உங்களோடு கூட பயணிக்க போகிறார். நீ ஆறுகளை நடக்கும் பொழுது நீ மூழ்கி போவதில்லை, காரணம் உன்னோடு ஒருவர் கூட வர போகிறார். நீ அக்கினியில நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய், காரணம் உன்னோடு கூட ஒருவர் இருக்க போகிறார். எல்லா சத்துருக்கள் பயப்பட வேண்டும், அவனை தொடாத, அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். அவனோடு பேசாத, அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த ஊழியத்தை தடுக்காத, அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். யாருக்கு தேவை இந்த அதிகாரம்? யாருக்கு தேவை இந்த அபிஷேகம்? கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, எனக்கு பணம் இருக்கோ இல்லையோ, எனக்கு புகழ் இருக்கோ இல்லையோ, எனக்கு அதிகாரம் இருக்கோ இல்லையோ, நல்ல கைகளை தட்டுகிற தேவ பிள்ளைகள் சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்க வேண்டும். இன்னைக்கு சொல்ல தொடங்குறவன் யார்? அவர்கள் மேல ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்குவதாக. ரகடமன தடகண்டமன சந்தடலபா. எல்லா அதிகாரங்களும் உடைக்கப்படட்டும், எல்லா அதிகாரங்களும் உடைக்கப்படட்டும். நல்ல கையை தட்டி வாயை திறந்து, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாராக. ஓரபட சந்தடல தாரலபதி ரகடமன தெண்டரல சந்தரலபா ஆருலதிய சந்தடலபடபா. ஹalleluya. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாராக. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாராக. நான் சொல்றேன், உங்க வீட்டில பணம் இருக்கோ இல்லையோ, உங்க வீட்டில கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்கோ இல்லையோ, உங்க வீட்டில் அந்தஸ்து படைத்த நபர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, படித்த மேதைகள் எழும்புகிறார்களோ இல்லையோ, நல்ல ஆடை இருக்கிறதோ இல்லையோ, என் வீட்டில் கர்த்தர் இருக்க வேண்டும், என் ஊழியத்தில் கர்த்தர் இருக்க வேண்டும், என் வேலையில கர்த்தர் இருக்க வேண்டும். நான் முட்டி போட்ட என் இடத்துக்கு கர்த்தர் வர வேண்டும். நான் பைபிளை திறந்தா பைபிள்ல கர்த்தர் இருக்க வேண்டும். நான் கண்ணை மூடினா கண்ணை திறக்கிறதுக்குள்ள தேவ மகிமை பார்க்க வேண்டும். எனக்கு ஆஸ்தி முக்கியம் அல்ல, எனக்கு பணம் முக்கியம் அல்ல, எனக்கு தேவை தேவ மகிமை. சொல்ற யாராவது இருக்கிறீங்க என்றால் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓரல சந்தடமன தடகண்டனா தடகண்டனா சந்தடல பிரௌடன மனாதி. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டில் கர்த்தர் இருக்க வேண்டும், உங்க வீட்டில் இயேசு இருக்க வேண்டும், உங்க வீட்டில் தேவ வல்லமை இருக்க வேண்டும், உங்க வீட்டில் தேவ மகிமை இருக்க வேண்டும். நீங்க ஜெபித்தா தேவ பிரசன்னத்து குறைய கூடாது. உங்க வீட்டுக்கு வந்தா எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டும். துக்கம் உள்ளவன் வீட்டுக்குள்ள வந்தா தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். என் வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேவ பிள்ளைகள் சொல்லணும், ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளவாரும், ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளவாரும். அந்த தேவ வல்லமை இன்றைக்கு கர்த்தர் உங்க மேல வைப்பாராக. ஹalleluya. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமல் சொல்ல முடியும்? கொஞ்சம் நல்ல கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அப்படி என்றால் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் என் வீட்டில் என்ன இருக்க வேண்டும்? கர்த்தரின் பெட்டி. சொல்லுங்க, என்னது? கர்த்தருடைய பெட்டி. கர்த்தருடைய பெட்டி என்றால் என்ன? இந்த பெட்டியுடைய மகிமை எப்பேற்பட்டது? கர்த்தருடைய பெட்டியை சுமக்கும் பொழுது அவர்கள் பெலிஸ்தர் தாகோன் கோட்டைக்குள் வைக்கும் பொழுது வேதம் உரைக்கிறது, அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பதாக தாகோனின் சீலை தவிடுபிடியானது. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி சத்துருக்கள் நிற்க முடியாது. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் ஆசாரியர்கள் கால்களை வைக்கும் பொழுது யோர்தான் பின்னிட்டு ஓட தொடங்கினது, குவியல நிற்க தொடங்கினது. இந்த கர்த்தருடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு இவர்கள் எரிகோவை சுற்றி வரும் பொழுது எரிகோக்கள் தவிடுபிணியானது. காரணம், கர்த்தருடைய பெட்டியில ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டியில ஏதோ ஒரு
வல்லமை இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் இதற்கு வெவ்வேறு பேர் வைத்தார்கள். எனக்கு வேத வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு புரிய வைக்க எனக்கு நேரமில்லை, தயவை கவனிங்கள். ஒன்று, அதற்கு பெயர் கர்த்தருடைய பெட்டி. சொல்லுங்க, அதுக்கு பெயர் என்னது? இரண்டாவது, அதுக்கு பெயர் உடன்படிக்கை பெட்டி. சொல்லுங்க. மூன்றாவது, அதுக்கு பெயர் தேவ பெட்டி. சொல்லுங்க, தேவனுடைய. நாலாவது, அதுக்கு பெயர் சாட்சியின் பெட்டி. சொல்லுங்க, சாட்சியின். ஐந்தாவது, அதுக்கு பெயர் பரிசுத்த பெட்டி. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவ வல்லமை விளங்க செய்கிற பெட்டி. அல்லேலூயா. ஆறாவது என்ன? தேவ வல்லமையை விளங்க செய்கிற பெட்டி. சொல்லுங்க. ஒன்று என்னது? கர்த்தருடைய பெட்டி. இரண்டாவது உடன்படிக்கை பெட்டி. மூன்றாவது தேவனுடைய பெட்டி. நாலாவது சாட்சியின் பெட்டி. ஐந்தாவது பரிசுத்த பெட்டி. ஆறாவது தேவ வல்லமை விளங்க செய்கிற பெட்டி. அல்லேலூயா. அப்ப இந்த பெட்டி என் வீட்டில் இருந்தா என்ன ஆகும்? அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்போ இந்த பெட்டி மேல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பார்வை இருந்தது. இந்த பெட்டி என்றாவே எல்லாருக்குள்ள பயம் உண்டானது. இந்த பெட்டியை தொட்டா ஆண்டவர் அடிப்பார். இந்த பெட்டி பரிசுத்தமானது. இந்த பெட்டியில தேவ வல்லமை வெளிப்படும். யுத்தம் வந்தா பெட்டியை தேடுவார்கள். காரணம், பெலிஸ்தர்கள் பயப்படுவார்கள், சத்துருக்கள் பயப்படுவார்கள். இந்த பெட்டி என்றாவே எல்லாருக்குள்ள கலக்கம் ஏற்பட ஆரம்பிக்கும். பெலிஸ்தர்கள் எபினேசர் இடத்தில் பாளையம் இறங்கும் பொழுது இந்த பெட்டியை பார்த்த உடனே ஐயோ, கர்த்தரே பாளையத்தில் இறங்கினார்களே என்று எல்லாம் பயந்து ஓடினார்கள் என்று வேதம் உரைக்கிறது. அந்த பெட்டியை பார்த்தா பிசாசுக்கு பிடிக்காது. அந்த பெட்டியை பார்த்தா சத்துருக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அந்த பெட்டியில தேவ வல்லமை இருந்தது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த பெட்டி உங்க வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க கேள்வி கேட்கலாம், அந்த காலத்துல பெட்டி இருந்துச்சு பாஸ்டர், இந்த காலத்துல பெட்டி இருக்குமா? இந்த காலத்துல அந்த பெட்டி என் கிட்ட வருமா, என் வீட்டுல இருக்குமா என்று கேட்டா நிச்சயம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படி அந்த பெட்டிக்குள்ள என்ன இருந்தது வாசிக்கலாம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். எபிரெயர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம் வாசிக்கலாம். எபிரெயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், கற்பலைகளும் இருந்தன. அல்லேலூயா. கொஞ்சம் ஜெபத்தோடு கவனிங்கள். முதலாவது என்ன இருந்துச்சு? எல்லாரும் சொல்லுங்க, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். சொல்லுங்க. இரண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல். சொல்லுங்க, ஆரோனுடைய. மூன்றாவது கற்பலைகள் இருந்துச்சு. என்னது? இப்ப நீங்க சொல்லுங்க, முதலாவது என்ன இருந்துச்சு? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். சூப்பர். இரண்டாவது என்ன இருந்துச்சு? ஆரோனுடைய துளிர்த்த கோல். மூன்றாவது என்ன இருந்துச்சு? அல்லேலூயா. கற்பலைகள். ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடி கேட்கிற, முதலாவது என்ன இருந்துச்சு? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், மூன்றாவது தேவனுடைய கற்பலைகள். ஆமென் சொல்லுங்க. இந்த மூன்றும் இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்குள் எடுத்துக்கொண்டு போக தொடங்கிவிட்டால் கர்த்தர் என்னையும் என் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. வேண்டும் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். என் வீட்டில் என்ன இருக்க வேண்டும்? ஆரோனுடைய துளிர்த்த கோல். என் வீட்டில் என்ன இருக்க வேண்டும்? தேவனுடைய கற்பலைகள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இப்ப வேதம் உரைக்கிறது, முதலாவதாக மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, மன்னா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னது? மன்னா. மன்னா என்று சொன்னால் நல்ல கவனிங்கள். ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் விதைக்கவும் இல்லை, அவர்கள் அறுக்கவும் இல்லை. அவர்களுக்கு வானத்திலிருந்து ஏதோ ஒரு உணவை கொடுத்து அவர்கள் சாப்பிட தொடங்கினார்கள். நீங்கள் ஜெபத்தோடு வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31. மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவாயும் வெண்மை நிறமுமாய் இருந்தது.
அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது. ஆமீன் சொல்லுங்க. இப்ப ஜெபத்தோடு என்னை கவனமாய் கேளுங்கள். இந்த மன்னா வானத்திலிருந்து இறங்கின உடனே இயேசுவுடைய பார்வையில் என்ன தெரியுமா? எங்க பார்த்தாலும் மன்னாவா இருந்தது. கொத்தமல்லி சைஸ்ல இருந்தது. அது வெண்மை நிறத்தில் இருந்தது. அவர்கள் சாப்பிட்ட உடனே அதற்கு இவர்கள் வைத்த பேர் தேனிலிட்ட பணியாரம் போல் இருக்கிறது. அதன் ருசி சாப்பிட சாப்பிட இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிடவில்லையே, இதன் ருசி மகிமையா இருக்கிறது. இப்ப வனாந்திரத்துக்கு போன அங்கேயும் மன்னா இருக்கிறது. வெளியில வந்த அங்கேயும் மன்னா இருக்கிறது. வீட்டுக்குள்ள பார்த்தா ஓமர்லி மன்னா இருக்கிறது. பார்க்கிற இடமெல்லாம் மன்னாவா இருக்க தொடங்கினது. அவர்கள் முதலாவது அதற்கு வைத்த பெயர் மன்னா என்று பெயரிட்டார்கள். இரண்டாவது அதுக்கு வைத்த பெயர் தேனிலிட்ட பணியாரம் என்று சொன்னார்கள். மூன்றாவது அதுக்கு வைத்த பெயர் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற போஜனம் என்று சொன்னார்கள். நாலாவது அதுக்கு வைத்த பெயர் வானத்தின் அப்பத்தினால் கர்த்தர் போஷித்தார். அதற்கு பெயர் வைக்க தொடங்கினார். ஏன்னா அது அழகா இருக்கு, அது இனிமையா இருக்கு, சாப்பிட சாப்பிட திகட்டவில்லை. தேவ தூதர்கள் சாப்பிடுகிற போஜனத்தை கர்த்தர் எனக்கு தந்தாரே, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு மேன்மை இல்லை, நான் விதைப்ப நினைக்கிறேன். ஆனா கர்த்தர் என்னை விதைக்க விடல. கர்த்தர் விதைக்காமலே 40 வருடங்கள் வானத்தின் அப்பத்தை கொண்டு தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை கொண்டு வேதம் உரைக்கிறது, தேனிலிட்ட பணியாரத்தை போல ருசி உள்ள ஒரு மன்னாவை கர்த்தர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, இவரு நிக்கிறது பார்க்கணுமா இல்ல கீழே இறங்குறது பார்க்கணுமா? நல்லவர். ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அந்த மன்னாக்கு என்ன பேர் வைத்தாங்க? நல்ல கவனிங்க. அதை பார்த்த உடனே ஒன்று அதற்கு பெயர் மன்னா என்றார்கள். இரண்டாவது சாப்பிட ருசியா இருந்தபடியால் அதற்கு இன்னொரு பேர் வைத்தார்கள். இது தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. இதை சாப்பிட சாப்பிட பார்க்கிறாங்க. இதை எகிப்தில் சாப்பிடவில்லை. இது பல தேசத்தில் நாங்கள் கடந்து வந்தோம், எங்கேயும் சாப்பிடவில்லை. ஒருவேளை இந்த சாப்பாடு தேவ தூதர்கள் உண்ணுகிற சாப்பாடா இருக்கும். ஏன்னா இது அவ்வளவு ருசியா இருக்கிறதே என்று சொல்லி அதற்கு தேவ தூதர்கள் சாப்பிடும் சாப்பாடு என்று அதற்கு பேர் வைக்க தொடங்கினார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப மறுபடி கேட்கிறேன், அதோட ருசி எப்படி இருந்தது? தேனிலிட்ட பணியாரம். இது யார் சாப்பிட்ட சாப்பாடு? தேவ தூதர்கள் சாப்பிட்ட சாப்பாடு. இப்படி சொல்லிக் கொண்டிருந்த இசபெல் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் அடைந்தபடியால் இப்பொழுது வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனத்தை சத்தமாய் வாசிக்கலாம். ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புதிய ஒளிவ எண்ணெயின் ருசியா இருந்தது. அல்லேலூயா. இப்ப நல்ல ஜபத்தோடு கவனியுங்கள். வேத முறைக்கு இந்த அப்பத்தை இவர்கள் என்ன தெரியுமா இரண்டாவது செஞ்சாங்க? பொறுக்கி கொண்டு வந்து இவர்கள் சொன்னார்கள், எந்திரங்களை இடித்தாவது அரைத்தாவது இதை அப்பமாக்க சாப்பிடுவோம். அர்த்தம் என்ன? இவர்கள் இந்த மன்னாவை ஆக்கினது எப்படி தெரியுமா? வயிற்று பசியை போக்குற அப்பமாய் சுட்டார்கள். அல்லேலூயா. நான் மறுபடி சொல்லுகிறேன், முதலாவது அப்பத்துக்கு வைத்த பேர் இது தேனிலிட்ட பணியாரம் என்று சொன்னார்கள். இது வானத்தின் தானியத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். இது வானத்தின் அப்பத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். இது தேவ தூதர்கள் உண்ணுகிற அளவு உணவு என்று சொல்லி அது பெருமையாய் பேசி பேசி இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு திகட்டின உடனே இவர்கள் சொல்றாங்க, எனக்கு அந்த மண்ணை அப்படியே சாப்பிட விருப்பம் இல்லை, அந்த தேனிலிட்ட பணியாரம் எனக்கு வேண்டாம், இதை இடித்து இதை அரைத்து அப்பமாய் சாப்பிடுவோம், வயிற்று பசி போக்கட்டும் என்று அந்த தேனிலிட்ட பணியாரம் அப்பமாய் மாறினது. அல்லேலூயா. சொல்லுங்க, தேனிலிட்ட பணியாரம் என்னவாய் மாறிற்று? இப்போ 6-7 வசனத்தை வாசிங்க. சரி, 5-6 வசனத்தை வாசிங்கள். வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் நினைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இப்போதோ
நம்முடைய உள்ளங்கள் வாடி போகிறது. எல்லாரும் சொல்லுங்க, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நல்ல உங்களுக்கு புரியல போல, நல்ல கவனிங்க. இப்ப சாப்பிட்டு திகிட்டு போன உடனே இப்ப இந்த ஜனங்கள் மன்னாவை பார்க்கிற பார்வை என்ன தெரியுமா? நான் எகிப்துல வெங்காயத்தை சாப்பிட்டேன், எகிப்துல வெள்ளை பூண்டை சாப்பிட்டேன், எகிப்துல வெள்ளரிக்காவை சாப்பிட்டேன், எகிப்துல கொம்மட்டி காய்களை சாப்பிட்டேன். இப்ப எனக்கு சாப்பிடுவதற்கு ஒண்ணுமே இல்லையே, இந்த மன்னாவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று மன்னாவை வெறுக்க தொடங்கினார்கள். இப்ப நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், முதலாவது மன்னாவை பார்த்த பார்வை தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. இரண்டாவது மன்னாவை பார்த்த பார்வை வயிற்று பசியை போட்ட அப்பமாய் மாறினது. இப்ப மூன்றாவது மன்னாவை பார்க்கிற பார்வை, இந்த மன்னாவை தவிர வேறு எதுவுமே இல்லையா? வெங்காயம் இல்லையா? வெள்ளை பூண்டு இல்லையா? கொம்மட்டி காய்கள் இல்லையா? வெள்ளரி காய்கள் இல்லையா என்று உலக போஜனத்தோடு மன்னாவை ஒப்பிட தொடங்கினார்கள். ஜெபத்தோடு கவனிங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த மன்னாவை நீங்க எதுக்கு வேணுமா அடையாளப்படுத்துங்க. உங்க குடும்பம் முதலாவது நீங்கள் பார்த்த பார்வை தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. இன்னைக்கு அதே கணவன் வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாறினார். இன்றைக்கு அதே கணவர் தேவை இல்லாதவரை போல தென்படுகிறார். முதலாவது பிள்ளைகள் பார்த்த பார்வை பிள்ளையை பெற்றெடுத்த உடனே தேனிலிட்ட பணியாரம் போல் இருந்தது. இரண்டாவது அது பசியை போக்குற பிள்ளையாய் மாறினது. மூன்றாவது தேவையில்லாத மாறினார். நான் மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். முதலாவது இயேசுவுக்கே துதி. இந்த சபையை பார்க்கும் பொழுது தேனிலிட்ட பணியாரம், எங்க பார்த்தாலும் பாஸ்டர், எங்க பார்த்தாலும் ஜெபம், எங்க பார்த்தாலும் ஆராதனை, இத போல வேற இல்லையே. வனாந்திரத்தை போனாலும் துதி துதி இயேசுவுக்கே என்று சொல்ல தொடங்கினோம். எங்க போனாலும் வானத்தின் அப்பம் இங்குதான் இருக்கு, தேவ தூதர்கள் போஜனம் இங்குதான் இருக்குது, கர்த்தரே இங்குதான் இருக்கிறார் என்று அனுபவமாய் ருசிக்க தொடங்கினோம். இன்னைக்கு அந்த துதி இயேசுவுக்கே சபை இன்னைக்கு வயிற்று பசியை போக்குற சபையாய் மாறிவிட்டது. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். இன்னைக்கு அந்த துதி இயேசுவே சபை வயிற்று பசி மாறினது இல்லாமல் இப்ப நம்ம கம்பேர் பண்ணுகிறோம். அந்த சபை பரவாயில்ல, இந்த ஊழியர் பரவாயில்ல, இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று குறை சொல்ல தொடங்கி விட்டோம். ஆமென் சொல்ல முடியுமா? நல்ல ஜெபத்தோடு சொல்ல முடியுமா? முதலாவது ஜெபத்தை தேனிலிட்ட பணியாரத்தை போல பார்த்தோம். எங்க பார்த்தாலும் ஜெபம், எங்க பார்த்தாலும் ஜெபம். ஆனா இன்னைக்கு அந்த ஜெபம் இல்லதானே. இன்னைக்கு தேனிலிட்ட பணியாரத்தின் அனுபவம் இல்லாமல் போய் இன்னைக்கு வயிற்று பசியை போக்குறவரை மாறிவிட்டார். இன்னைக்கு இதை தவிர வேற இல்லையா என்று கேட்க தொடங்கி விட்டோம். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. இயேசு சொன்னார், உங்கள் பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டு மரித்தார்கள், நான் கொடுக்கிற மன்னாவோ நீங்கள் புசித்தால் மரிக்க மாட்டீர்கள். ஏன்னா வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் நானே. இப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த மன்னாவை இயேசுவை கம்பேர் பண்ணி பாருங்க. முதலாவது இயேசு தேனிலிட்ட பணியாரம், எங்க போனாலும் இயேசு, சபைக்கு வந்தா இயேசு, நேரா பஸ்ஸுக்கு போனா இயேசு, பிளாட்ஃபார்ம்ல நடந்தா இயேசு, சினிமா தேட்டர் பார்த்தா இயேசு, நடக்கும் பொழுதெல்லாம் இயேசு. இப்படி தேனிலிட்ட பணியாரம் போல முதலாவது இயேசு நமக்கு இருந்தார். வீட்டில் வந்தா இயேசு என்று சொல்லுவோம், தெருவில் போனா இயேசு என்று சொல்லுவோம், பலிபீடத்தில் தான் இயேசு என்று சொல்லுவோம், காலேஜ் படிக்க போனா இயேசு என்று சொல்லுவோம். இந்த இயேசு எனக்கு தேனிலிட்ட பணியாரம், இந்த இயேசு எனக்கு வானத்தின் அப்பம், இந்த இயேசு எனக்கு தேவ தூதர்கள் தருகிற போஜனம் என்று சொல்லி இயேசுவை அணுவணுவாய் அனுபவித்தோம். எங்க பார்த்தாலும் இயேசு, வனாந்திரத்தில் பார்த்தா இயேசு, வெளியில வந்தா இயேசு, தேனிலிட்ட பணியாரம் போல இயேசு என்று இயேசுவை அவ்வளவாய் ஆராதித்த நீங்கள் இன்னைக்கு வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாறிவிட்டார். அர்த்தம் என்ன? என் உயிரே உமக்கு தான் என்று சொன்ன நீங்க இன்னைக்கு என் தலைவலி மாறுவதற்கு இயேசு வேணும், என் வயிற்று வலி மாறுவதற்கு இயேசு வேணும், என் வீடு கட்டுவதற்கு இயேசு வேணும், என் பசி மாறினா போதும் என்று இயேசுவை வயிற்று பசியை மாற தொடங்கினோம். மூன்றாவது ஒரு கூட்டம், இயேசுவை தவிர வேற எதுவுமே இல்லையா, டான்ஸ் இல்லையா, ஆராதனை இல்லையா, வேற ஏதாகிலும் இருந்தா நல்லா இருக்குமே என்று இயேசுவை தேடுவது மாத்திரமல்ல, வேற உலக காரியங்களின் தேட தொடங்கிட்டோமே. சபையில மூன்று கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டத்திற்கு ஊழியோ தேனிலிட்ட பணியாரம், ஒரு கூட்டத்துக்கு இயேசு தேனிலிட்ட பணியாரம், ஒரு கூட்டத்திற்கு இயேசு வயிற்று பசியை போக்குற அப்பம், இன்னொரு கூட்டத்துக்கு இயேசு அற்பமானவர். இன்னைக்கு யாருக்கு இயேசு தேனிலிட்ட பணியாரமாய் மாறுகிறாரோ அந்த வீட்டுக்கு இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஒரு விஷயம், தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யோசித்து பாருங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தேவ பிள்ளைகள் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? உங்களுக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கிறாரா? இல்ல இயேசு எங்க பார்த்தாலும் இயேசு இயேசு என்று சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் இன்னைக்கு அந்த இயேசு எந்த நிலைமையில இருக்கிறார்? இயேசு தேனிலிட்ட பணியாரம் போல இருக்கிறாரா? இல்ல வயிற்று பசியை போக்குற இயேசுவா இருக்கிறாரா? இல்ல இயேசுவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று அற்பமா இயேசு எண்ணப்பட்டாரா? கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகள் யோசித்து பாருங்க. முன்பதாக எங்க பார்த்தாலும் இயேசு என்றீர்கள். முன்பதாக ஆராதிக்கும் போது கண்ணீர் வடிந்தது. முன்பதாக ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை பார்த்தீர்கள். ஆனா இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் கண்ணை மூட முடியல, ஜெபிக்கிற நேரத்தில் கண்ணை மூட முடியல. ஆராதனை கசப்பாய் மாறினது. முன்பதாக பாஸ்டர் வீட்டுக்கு வந்தா தேவ தூதர் வந்தது போல இருந்தது. முதலாவது ஊழியக்காரர்களை பார்த்தா தேவனை இறங்கி வந்தது போல இருந்தது. இன்னைக்கு அந்த அனுபவங்கள் குறைந்து 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 இன்னைக்கு கசப்பாய் மாறிவிட்டார், தெகுட்டாய் மாறிவிட்டார், அற்பமாய் மாறிவிட்டார். கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க முடியுமா? உனக்கு இயேசு எப்படி இருக்கிறார் சகோதரி? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? அந்த தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? எல்லாரும் கண்ணை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிங்க துதிங்க துதிங்க. இன்னைக்கு ஒரு கூட்டத்திற்கு இயேசு தேனிலிட்ட பணியாரம் தான், ஒரு தேவ பிள்ளைக்கு தேனிலிட்ட பணியாரம் தான். ஆனா ஒரு கூட்டத்திற்கு இயேசு எப்படி இருக்கிறார்? ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியுமா? நீதான ஒரு நாள் என் உயிர் இயேசு, என் தகப்பன் இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு நீதானே சொன்ன. ஒரு நாள் இயேசு, எங்க போனாலும் இயேசு, கம்பெனியில இருந்தா இயேசு, வீட்டுக்கு வந்தா இயேசு, கணவன் திட்டினாலும் இயேசு, சபைக்கு வராது என்று சொன்னாலும் இயேசு, புயல் அடித்தாலும் மரணமே வந்தாலும் என்ன வந்தாலும் சபைக்கு போவதை நான் நிறுத்த மாட்டேன் என்று வைராக்கியமாய் வந்தாயே. தேனிலிட்ட பணியாரம் போல இயேசு மாறினாரு. இன்னைக்கு அந்த இயேசு எப்படி இருக்கிறார்? கொஞ்ச நேரம் யோசிக்க முடிகிறதா? கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் துதிக்கலாம். அந்த இயேசு உனக்கு எப்படி இருக்கிறார்? இன்னைக்கு வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாறிவிட்டாரா? தேவைக்காக இயேசு மாறிவிட்டாரா? இல்ல பிரயோஜனம் இல்லாத இந்த மன்னாவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லத்தக்கதாக இயேசு அற்பமாய் மாறிவிட்டாரா? கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகள் யோசிக்க முடியுமா? உனக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? தங்கச்சி, உனக்கு இயேசு எப்படி இருக்கிறார்? முன்னாடி எல்லாம் சொன்னேன்ல, வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக தான் ஆண்டவர் என்று சொன்னல. முன்பதாக ஜெபிக்கிற நேரமெல்லாம் உம்மை விட்டா எனக்கு யாருப்பான்னு கேட்டல்ல. முன்பதாக எல்லாம் தேனிலிட்ட பணியாரம் போல நீ மாறின பாத்தியா? ஆனா இன்னைக்கு நீ அப்படி ஜெபிக்கல. யோசித்து பாரு. முன்னாடி நெடும் முழங்கால 2 மணி நேரம் 3 மணி நேரம் உனக்கு இயேசு தேனிலிட்ட பணியாரம் போல இருந்தாரு. இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்க முடிகிறதா? இன்னைக்கு வயிற்று பசியை போக்குறவர் அவனுக்கு மாறிட்டாரா? இல்ல கசந்து விட்டாரா? இல்ல இந்த மன்னாவை தவிர எதுவுமே இல்லையா என்று ஏசப்பாட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டியா? ஆனா நீ யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? அன்னைக்கு நீ ஆராதித்தா எரிக்கோல்லாம் உடைந்தது. அன்னைக்கு நீ ஜெபம் பண்ணும்போது மகிமை இறங்கினது. உன் ஜெபத்திற்காக ஒரு கூட்டம் ஓடி வந்தது. உனக்கு தேனிலிட்ட பணியாரம் போல இயேசு இருந்த நேரத்தில் இன்னைக்கு அந்த இயேசு உனக்கு எப்படி இருக்கிறார்? கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்தில் தேவ பிள்ளைகள் யோசிக்க முடியுமா? அந்த இயேசு உனக்கு யார்? அந்த இயேசு உனக்கு யார்? யோசிக்க முடியுமா? கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ பிள்ளைகள் சொல்ல முடியுமா? உனக்கு இயேசு யார்? ஒரே ஒரு கேள்வி, உனக்கு இயேசு யார்? தேனிலிட்ட பணியாரம் போல உனக்கு இருக்கிறாரா? முதலாவது ஆண்டவர் எனக்கு ஊழியம் தரும் பொழுது தேனிலிட்ட பணியாரம் போல இருந்தது. எங்க பார்த்தாலும் ஊழியம், யாரை பார்த்தாலும் ஊழியம், பஸ்ல ஏறினா ஊழியம், ரயில ஏறினா ஊழியம், யாரையும் விடக்கூடாது என்று ஒரு ஆத்துமா விட மாட்டோம். இன்னைக்கு அந்த ஊழியம் வயிற்று போக்கு, வயிற்று பசி ஆற்றுகிற ஊழியமாய் மாறிவிட்டதா? இல்ல மன்னாவை தவிர வேறு எதுவுமே இல்லையா என்று புலம்ப தொடங்கி விட்டோமா? கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகள் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியுமா? உனக்கு இயேசு யாரு? உனக்கு இயேசு யாரு? இன்னைக்கு அநேகரை கர்த்தருடைய ஆவியானவர் சந்திக்கிறார். நீ எப்படி எல்லாம் என்ன நேசித்த, எப்படி எல்லாம் நீ நேசித்த. நீ காலேஜ் படிக்கும் பொழுது யார்கிட்ட என்ன விட்டு தராம இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் இல்லாம என்னால இருக்க முடியாது என்று புறஜாதி நடுவில் எவ்வளவு தைரியமாய் சொன்ன. ஆனா இன்னைக்கு சொல்ல முடியல. இல்ல அந்த இயேசு தவிர வேற ஏதோ ஒண்ணு வந்துட்டு இல்ல.
வெள்ளரிக்காயை பார்த்துட்டல்ல, கொமட்டி காய்களை பார்த்துட்டல்ல, வெள்ளை பூண்டுகளை பார்த்து அற்பமானதை கண்டு இந்த மண்ணவுடைய ருசி உனக்கு மதிப்பில்லாம போயிட்டு. கொஞ்ச நேரம் தேவ பிள்ளைகள் யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியுமா? உள்ளத்தின் ஆழத்தில் தேவ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, எனக்கு நீ தேனிலிட்ட பணியாரம் தான் சொல்ல முடிந்தவர்கள் கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியுமா? எனக்கு வயிற்று பசியை போக்க அப்பம் அல்ல, எனக்கு மன்னாவை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று இனி நான் சொல்ல மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு இயேசு தேனிலிட்ட பணியாரம் தான் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் யாராவது இருப்பீங்கன்றா? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து சொல்லுங்க, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை 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 அப்பா அப்பா. உனக்கு இயேசு யார்? உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை. உனக்கு இயேசு யார்? ஆராதனை. தேனிலிட்ட பணியாரமா? அப்பா அப்பா. வயிற்று பசி போக்குற அப்பமா? உங்களுக்கு தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. ஒரு நாள் எல்லா இடத்திலும் இருந்தாருல்ல, எங்கும் நீரை பார்க்கிற இடமெல்லாம் இயேசு, போற இடமெல்லாம் இயேசு. ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கே. சிலரோடு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுகிறார். உமக்கே எங்கள் நீதியே யெகோவா ஓசோனோ. ஆராதனை உமக்கே. ஆராதித்து சொல்லுங்க, எனக்கு தேனிலிட்ட பணியாரம். உள்ளத்தின் ஆழத்தில் ஆராதிக்கிறப்பா. அப்பா அப்பா, உங்களுக்கு தான். சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. எஸ் 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 ஆராதனை. எஸ் 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 எஸ். அப்பா அப்பா, உங்களுக்கு தான். ராஜா உன் மாளிகை சந்தோ பிரௌடா சகடமன தரலதியா ராப்பகல அமர்ந்திரு. எஸ் 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 எஸ். இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லாம் துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லாம் துயரம் மறந்திருப்பே. பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதி. ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதி. ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசோனோ. ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ. ஆராதனை
உமக்கே ஆராதனை, ஓ ஆராதனை இயேசுவே. அப்பா அப்பா தேனிலிட்ட பணியாரம் இயேசு. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். சொல்க ராஜாவும் மாளிகையில், ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் மறந்திருப்பே. இன்னும் சத்தமா சொல்ல, உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் மறந்திருப்பே. இன்னொரு சொல்ல, உம்மை துதித்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் துடபட சந்தடப சொல்ல, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. உம்மை கொஞ்ச நேரம் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. எனக்கு தேனிலிட்ட பணியாரம் இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. என் வீட்டுல இயேசு, என் தெருவுல இயேசு, என் ஊழியத்துல இயேசு, என் படிப்புல இயேசு, என் செயல்கள இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு என்று சொன்னாயே. இன்னைக்கு தேவ பிள்ளையே, எதுவும் வைராக்கியத்தை அந்த இயேசு யார் உனக்கு? உங்களுக்கு தான் ஆராதனை. உங்க சத்தம் உயர்த்தட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முன்னாடி எங்க பார்த்தாலும் இயேசுவா இருந்தாருல்லம்மா. எங்க பார்த்தாலும் இயேசு. தேனிலிட்ட பணியார் யாரை பார்த்தாலும் சொல்லுவோம், அவரை சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு அழகா இருப்பாரு. உங்களுக்கு கஷ்டமா அவர்கிட்ட வந்து பாருங்க, வியாதியா அவர்கிட்ட வந்து பாருங்க, போராட்டம் அவர்கிட்ட வந்து பாருங்க. என்னையும் அவர் தான் மாற்றினார். எங்க பார்த்தாலும் இயேசுவா இருந்தார் இல்லம்மா. எங்க பார்த்தாலும் இயேசு. தெருவுல நடந்தா இயேசு, பஸ்ல ஏறினா அப்பா யாருப்பா இவங்களெல்லாம் ரட்சிப்பா என்று எத்தனை முறை தெருவுல நின்றுட்டு ஜெபம் பண்ணு. எத்தனை முறை பஸ்ல ஏறும் பொழுது இந்த சினிமா பாட்டு மாறி எப்பவுமே துதிக்கிற பாட்டு வரும் என்று எவ்வளவு ஜெபம் பண்ணு. எங்க பார்த்தாலும் இயேசு, எங்க பார்த்தாலும் இயேசு. தேனிலிட்ட பணியாரம் போல இயேசு, வானத்தின் அப்பத்தை போல, தேவதூதரின் போஜனத்தை போல அந்த இயேசு இருந்தவர். இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த இயேசு வயிற்று பசியை போக்குற அப்பமாய் மாறிவிட்டார், தேவைக்கானவராய் மாறிவிட்டார். இந்த சபைக்கு வந்தா ஏதோ ஒரு தேவை, என் பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு இந்த சபை தேவை, கல்லறைக்கு இந்த சபை தேவை, லியோ பாஸ்டருக்கு பேக்ரவுண்ட் இருக்கு, ஆக இந்த சபைக்கு வருகிற என்று தேவைக்காக இயேசுவா. இல்லை என்றால் இவரை விட்ட வேற எதுவுமே இல்லையா? இந்த ஊழியம் இல்லாம வேற ஊழியம் இல்லையா? சென்னையில இல்லாத ஊழியரா? இங்கதான வந்தாகணுமா என்று மன்னாவை தவிர வேற எதுவுமே இல்லை என்று இன்னைக்கு சொல்லுகிற நிலைமையில தேவ பிள்ளைகள் வந்து விட்டோம். யோசிச்சு பாருங்கம்மா, யோசிச்சு பாருங்க. முன்னாடி எல்லாம் ஜெபம் என்று சொன்ன எப்படி இருப்போம்? ஆராதனை நேரத்தில் இங்க கண்ணு மூடி இருப்போம், ஆராதனை முடியதுக்குள்ள அங்க கண்ணு திறக்கும் அங்க இருப்பேன், கண்ணுக்கு தார தாரையா கண்ணீர் வரும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம் என்ற உள்ளெல்லாம் உடையும். ஆனா இன்னைக்கு ஆராதனை நேரத்துல கண்ணை மூட முடியல. என்ன அவருக்கு தேவை? வைத்து பசியை போக்குறவராய் மாறிவிட்டார்.
முன்னாடி எல்லாம் ஊழியம் என்று சொன்னாவே ஏதோ நமக்குள்ள ஆண்டவருக்கு ஏதாவது செய்யலாம், ஆண்டவருக்கு ஏதாவது தரலாம், ஆண்டவர் ஊழியம் கட்டப்படட்டும், எத்தனை வருஷம் வாடகை இடத்துல இருப்போம், சொந்தமாய் ஆராதிக்கிற ஏதாவது செய்யலாம் என்று முன்னாடி ஒரு காலம் எல்லாம் சொந்த இடத்திற்காக ஜெபித்தோம். ஆனா இன்னைக்கு இது தவிர வேற எதுவுமே இல்லையா? கொம்மட்டி காய்கள், வெங்காயம், வெள்ளை பூண்டுகள், வெள்ளரிக்காய் தவிர இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோமே, இதை தவிர இது மன்னாவை தவிர வேற எதுவுமே இல்லையா? முன்னாடி மன்னா தேனிலிட்ட பணியாரமா இருந்த மன்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்த மன்னாவை தவிர வேற எதுவுமே இல்லையா என்று மன்னா அற்பமாய் மாற தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளே, அந்த மன்னா இன்னைக்கு, அந்த மன்னா தேனிலிட்ட பணியாரம் தான் எனக்கு. அந்த இயேசு எனக்கு தேனிலிட்ட பணியாரம். என்ன நம்பி ஒருவர் ஊழியம் தந்தாரு, அது ஒரு நாளும் அப்பமாய் கொண்டு வர மாட்டேன், அது ஒரு நாளும் வெள்ளரிக்காயோட கம்பேர் பண்ண மாட்டேன். என் ஊழியம் தேனிலிட்ட பணியாரம், என் குடும்பம் தேனிலிட்ட பணியாரம், என் சபை தேனிலிட்ட பணியாரம், என் ஆராதனை தேனிலிட்ட பணியாரம், என் இயேசு தேனிலிட்ட பணியாரம். என் இயேசுவை யாருக்காக விட்டு தர மாட்டேன் என்று சொன்னவர்கள் யாராவது இருப்பீங்கன்னா நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து ரகடமன சந்தடலபட தீரலதியா ரகடமன சந்தரலபடதி நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அந்த இயேசு எனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசு நான் ஒருவரை பார்த்தேன், பார்த்தீங்களா? தேனிலிட்ட பணியாரம் போல அவர் எனக்கு இன்னைக்கு வேணும். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து, ஆண்டவர் என் கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தையை சொல்லி என்னோடு கூட பேசினார். உனக்கு நான் ஊழியம் தரும் பொழுது உனக்கு தேனிலிட்ட பணியாரம் போல இருந்துச்சு இல்லை? இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். உனக்கு நான் ஊழியம் தரும் பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஊழியத்துல போனதானே, சாப்பாடு இல்லாம நீ ஓடி அளந்ததானே, தெரு தெருவாய் நடந்ததானே, எங்க பார்த்தாலும் இயேசுவா மாறினார் இல்ல? இன்னைக்கு அந்த இயேசு உனக்கு தேனிலிட்ட பணியாரமா இருக்கிறாரா? அந்த ஊழியம் உனக்கு எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட ஆரம்பித்தார். ஆகையால் தான் இந்த வார்த்தையோடு ஆண்டவர் இந்த சபையில பேசுவதற்கு காரணம், அந்த மன்னா உங்களுக்கு எப்படி இருக்கிறது? தேனிலிட்ட பணியாரமா இருக்கிறதா, இல்ல வயிற்று பசியை போக்குற அப்பமா இருக்கிறதா, இல்ல தேவைக்காக உபயோகித்து கசந்து எரியப்படுகிற அற்ப அப்பமாய் மாறிவிட்டதா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் தேனிலிட்ட பணியாரம். சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து சொல்லுங்க, எனக்கு நீர் தேனிலிட்ட பணியாரம். சொல்லுங்க, எனக்கு நீர் தேனிலிட்ட பணியாரம். என் ஊழிய தேனிலிட்ட பணியாரம், என் மன்னா தேனிலிட்ட பணியாரம். நீர் கொடுத்த அனைத்தையுமே தேனிலிட்ட பணியாரமா எனக்கு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா உன்னையும் உனக்குண்டான எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஜபத்தோடு கவனிங்கள், நேரமில்லை. ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இரண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல். சொல்லுங்க, ஆரோனுடைய அர்த்தம் என்ன? ஆருடைய துளிர்த்தோல் எதை குறிக்கிறது? அது தரிசனத்தை குறிக்கிறது. சொல்லுங்க, என்ன குறிக்கிறது? தரிசனம். அது அழைப்பு. பரலோக தேவன் மனிதனை சூஸ் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு தரிசனத்தையும் அழைப்பையும் குறிக்கிறது அந்த கோல். அல்லேலூயா. இரண்டாவது, ஒருத்தர் வீட்டில் என்ன தெரியுமா இருக்கணும்? ஒன்று இயேசு இருக்கணும், இரண்டாவது அழைப்புள்ளவன் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கும் அழைப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அழைப்பு இருக்கிற. அல்லேலூயா. ஏன்னா ஊழியத்துக்கு அழைக்கப்படலை என்று சொல்ல இங்க யாருமே கிடையாது. இயேசுவை கொண்ட அனைத்து தேவ பிள்ளைகளும் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அர்த்தம் என்ன? என்றைக்கு நீங்க சபைக்கு வந்தீர்களோ அன்றையிலிருந்து நீங்கள் ஊழியக்காரர் என்று அங்கீகரிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. சபைக்கு வருகிற எல்லா தேவ பிள்ளைகள் கட்டாயம் ஊழியம் செய்தே ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது கற்பலகை. சொல்லுங்க, என்னது? 10 கட்டளை தந்தார். புதிய ஏற்பாட்டில் சுருக்கி 2 மாற்றினார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிப்பாயாக. இரண்டாவது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. மூன்றாவது, வீட்டில் என்ன தெரியுமா இருக்க வேண்டும்? அன்பு பொங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இயேசு மேல பலமான அன்பு, அதே சமயத்தில் பார்க்கிற எல்லை எங்கும் அன்பு ஒருவனுடைய வீட்டில் இருந்து விட்டால் கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? சத்தமாய் ஆமென் சொல்லுங்க.
இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி மேல தாவீதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை. வாசிக்கலாம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 1 - 3 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ம் 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 பாலயூதாவிலிருந்து கொண்டு வரும்படி ம் ம் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். நடத்தினார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த தாவீதுக்கு இந்த பெட்டி மேல பயங்கர ஒரு ஆர்வம். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள், கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. இப்போ இந்த தாவீதுக்கு இந்த பெட்டி மேல ஒரு பெரிய வைராக்கியம் வருகிறது. இது தேவனுடைய பெட்டி, இது கர்த்தருடைய பெட்டி, இது உடன்படிக்கை பெட்டி, தேவ வல்லமை விளங்க செய்கிற பெட்டி, இது சாட்சியின் பெட்டி, இது கர்த்தரின் பெட்டி, இது பரிசுத்த பெட்டி. இதுல வல்லமை இருக்கிறது, இதுல மன்னா இருக்கிறது, இது துளிர்த்த கோல் இருக்கிறது, இது கற்பனைகள் இருக்கிறது. அது வேற எங்கோ இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பெட்டி என் இடத்துக்கு வந்தாக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி ஆசைப்படுகிற தேவ பிள்ளைகள் யாராவது இருப்பீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சொல்லணும், இந்த உடன்படிக்கை பெட்டி வேற எங்கேயும் இருக்க கூடாது. இந்த துதி இயேசுவுக்கே சபையில இருக்க வேண்டும். அந்த மண்ணை என் இடத்துல இருக்க வேண்டும். அந்த அழைப்பு என் இடத்துல இருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய அன்பு என் இடத்துல இருக்க வேண்டும். எந்த இடத்துல விற்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இப்போ நான் கேட்கிறேன், அப்ப இந்த பெட்டி தாவீதின் நகரத்துக்கு வருவதற்கு முன்பதாக இந்த பெட்டி எங்க இருந்தது என்று கேள்வி எழுப்பினால் நான் சொல்லுகிறேன், 320 வருடம் அது சீலோவில் இருந்தது. சொல்லுங்க, 320 வருஷம். சத்தமா சொல்லுங்க. எனக்கு சவுண்ட் கேட்க மாட்டேனுது. ஆமா, வேற ஏதாவது கொஞ்சம் லைட்டா எனக்கு பண்ண, எனக்கு மட்டும் கொஞ்சம் கேட்டா. ஜீசஸ். அல்லேலூயா. ஆமா ஆமா, இல்ல அங்கே திரும்பட்டும், அங்கே இருக்கட்டும். ஆமா, எனக்கு லைட்டா இருந்தா ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓகே, சூப்பர். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. இப்போ இந்த நான் கேட்கிறேன், இந்த உடன்படிக்கை பெட்டி தாவீதுக்கு பெரிய ஆர்வம் வருகிறது. இது என் வீட்டில் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு யார் வீட்டில் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கணும். அழைப்பு யார் வீட்டில் இருக்கணும்? என் வீட்டில் இருக்கணும். அன்பு யார் வீட்டில் இருக்கணும்? இப்ப தாவீது காசை இந்த உடன்படிக்கை பெட்டி வேற எங்கேயோ இருக்க நான் விட மாட்டேன். இது என் வீட்டில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. இந்த பெட்டி சீலோவிலே 320 வருஷம் இருந்தது. சொல்லுங்க, எத்தனை வருஷம் இருந்தது? இப்ப இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தம் நடக்கும் பொழுது இந்த பெலிஸ்தர்கள் எபெனேசர் என்கிற இடத்தில் பாளையத்தில் இறங்கும் பொழுது பெட்டி பிடிப்பட்டது. வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் சொல்லுங்க, எத்தனை மாதம் இருந்தது? சத்தமா சொல்லுங்க, எத்தனை மாதம்? 7 மாதம். நான் கேட்கிற, முதலாவது பெட்டி எவ்வளவு வருஷம் சீலோவில் இருந்தது? 320 வருஷம் இருந்தது. அந்த பெட்டி சிறையாய் கொண்டு போகும் பொழுது பெலிஸ்தர் தேசத்தில் எவ்வளவு மாதம் இருந்தது? 7 மாதம். இப்ப பெலிஸ்தர் அந்த பெட்டியை தாகோன் கோயில வைத்தால் அந்த தாகோன் சிலை உடைகிறது. எல்லாருக்குள்ள மூலவியாதி வருகிறது. ஒரு பயங்கரம் நடக்கும் பொழுது இந்த பெலிஸ்தர்கள் ரதத்தின் மேல் ஏற்றி பெட்டி அனுப்பி விடுகிறார்கள். இப்பொழுது வாசிங்கள் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். 6:19. ஆனாலும் பெத்ஷெமேசின் மனுஷன் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களின் 50,070 பேரை அடித்தார். அல்லேலூயா. ரதத்தின் மேலே ஏற்றப்பட்ட பெட்டி கடைசியா எங்க போயிற்று என்றால் பெத்ஷெமேசின் இடத்தில் போயிற்று. அவர்கள் துரிகரமாய் திறந்த பொழுது கர்த்தர் 50,000 பேரை அடித்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக பெட்டி எங்க இருந்தது? பெத்ஷெமேஸ். சொல்லுங்க, எங்க இருந்தது?
பெத்ஷெமெஸ்ல சில காலங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்கள். யார் சொல்லி நீங்கள் வந்து 7:1 வாசிங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பெட்டி கீரியாத் யாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இப்ப கடைசியா பெட்டி எங்க இருக்கிறது? கீரியாத் யாரிம். சொல்லுங்க, எங்க? கீரியாத் யாரிம்ல எவ்வளவு வருஷம் இருந்தது? 20 வருஷம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு வருஷம்? 20 வருஷம். நான் கேட்கிறேன், 320 வருஷம் சீலோவில் இருந்தது. 7 மாதங்கள் பெலிஸ்தரிடத்தில் இருந்தது. சில காலங்கள் பெத்ஷெமெசினிடத்தில் இருந்தது. 20 வருடங்கள் கீரியாத் யாரிமிலே இருக்கிறது. இப்ப தாவீது பார்க்கிறார், இந்த பெட்டியை சும்மா என்று நினைச்சீங்களா? இந்த பெட்டியில் இருக்கிற மண் அற்பமானது என்று நினைத்தீங்களா? ஏன் பெட்டி? தேவனுடைய பெட்டி, வல்லமை விளங்க வைக்கிற பெட்டி. அற்பமான பெலிஸ்தரிடத்தில் இருந்தது போதும், பெத்ஷெமெசினிடத்தில் இருந்தது போதும், 20 வருஷம் கீரியாத்தில் இருந்தது போதும். தேவ பெட்டி, வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டி இப்போ அலைய ஆரம்பிக்கிறது. அது தொலைந்து போக தொடங்கினது. ஒரு இடத்தில் தேங்கி இருந்தது. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. அலைந்தது, தொலைந்தது, தேங்கினது. சொல்லுங்க, அலைந்தது, தொலைந்தது, தேங்கினது. அர்த்தம் என்ன? பெட்டிக்குள்ள யார் இருந்தா? மன்னாவாகிய இயேசு. இயேசு என்னை விட்டு அலைந்தார், இயேசு என்னை விட்டு தொலைந்தார், இயேசு ஒரு இடத்தில் தேங்கி இருந்தார். என் அழைப்பு அலைந்தது, என் தரிசனம் தொலைந்தது, என்னுடைய அழைப்பு தேங்கினது, என் அன்பு அலைந்தது, அன்பு தேங்கினது, அன்பு தேங்கி தங்கி இருந்தது. அல்லேலூயா. மறுபடி சொல்லுங்க, அலைந்தது, தொலைந்தது, தேங்கினது. இப்ப தாவீது பார்க்கிறான், பெட்டி அலைந்ததை பார்க்கிறான், பெட்டி தொலைந்ததை பார்க்கிறான், பெட்டி தேங்கினது பார்க்கிறான். இப்ப தாவீதுக்குள் ஆசை, இந்த பெட்டியில தானே தேவன் ஒரு நாள் எழுந்தருளினார், இந்த பெட்டி தானே என் பிதாக்கள் சுமந்தார்கள், இந்த பெட்டி மூலமா தானே வானத்தின் அப்பத்தை கொண்டு போஷித்தார், இந்த பெட்டி நடந்த மேக ஸ்தம்பம் இறங்கினது, இந்த பெட்டியை கண்டு சத்துருக்கள் பயப்பட்டார்கள், இந்த பெட்டியில தேவ வல்லமை இருக்கிறது அறிந்த தாவீது நினைக்கிறார், இது இனி தேங்கி இருக்க விட மாட்டேன், இனி தொலைய விட மாட்டேன், இனி அலைய விட மாட்டேன், இது என் வீட்டுக்கு வந்தாகணும் என்று அலைந்தது, தொலைந்தது, தேங்கினது தன் பக்கமாய் இழுத்து கொண்டு வந்தான். இதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசு அலையக்கூடாது, இழுத்து கொண்டு வா. உன் அழைப்பு அலையக்கூடாது, இழுத்து கொண்டு வா. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ரகடமன திடகடகட சந்தடலபா. இயேசு அலையக்கூடாது, தொலையக்கூடாது, தேங்கக்கூடாது. அலைந்தது, தொலைந்தது, தேங்கினது இழுத்து கொண்டு வருகிற தாவீது யார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? கொஞ்சம் நல்ல சத்தங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? இப்ப தாவீதுக்குள்ள பயங்கரமான வைராக்கியம் வருகிறது. இப்ப தன் தேசத்தில் இருக்க 30,000 பேரை கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த தேசத்துக்குள்ள புறப்பட்டு போய், இனி இந்த கீரியாத் யாரிமிலே பெட்டி இருக்க கூடாது, இந்த பெட்டி என் வீட்டுக்கு வந்தாகணும், இந்த பெட்டி தாவீதின் நகரத்துக்குள்ள வந்தாகணும், என் இடத்துல தேவன் எழுந்தருள வேண்டும். தாவீது சொன்னானே, பெட்டி நகரும் போது தாவீது சொன்னான், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. பெட்டி இருந்தால் சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், பெட்டி இருந்தால் இளைப்பாறுதல் வரும், பெட்டி இருந்தால் வீடு ஆசீர்வதிக்கப்படும், பெட்டி இருந்தால் சமாதானம் உண்டு. பெட்டி கொண்டு வந்த உடனே வேதம் உரைக்கிறது, சாலமோனை எழுப்பி கர்த்தர் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். இனி பெட்டி உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டுனா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கட்டுவார் கர்த்தர். கைகளை தட்டி வாய்களை திறந்து துதிக்க முடிந்தவர்கள் நல்ல கையை தட்டி துதிங்க. இனி பெட்டி உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா, அலைந்தது உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா, தொலைந்தது உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா, தேங்கினது உன் வீட்டுக்குள்ள வந்துட்டா, நீ நினைத்த ஜெபம் எல்லாம் நிறைவேறும், நீ கேட்டதெல்லாம் நிறைவேறும், ஆலயம் கட்டப்படும், வல்லமை வெளிப்பட தொடங்கும். நல்ல கையை தட்டி தெய்வத்தை ரபடன சந்தடா ரம்தன பிரௌடன சேஃபெடலதி. ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப தாவீதுக்குள்ள ஆசை, இந்த பெட்டி ஏன் வீட்டுக்கு வந்தாகணும். ஆமென் சொல்லுங்க, இந்த பெட்டி ஏன் வீட்டுக்கு வந்தாகணும் என்று 30,000 பேரை ஆயத்தப்படுத்தி புது ரதத்தை உண்டாக்கி அவன் நேர பெட்டியை எடுக்க போகிறான். ஆமென் சொல்லுங்க, என்ன எடுக்க போகிறான்?
இப்ப நல்ல கவனிங்க, பெட்டியை எடுக்கிறார். வாசிக்கலாம், 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். ம் 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 நடந்தான். ம் 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 அசைந்தபடியால் ம் பிடித்தான். ம் ம் அடித்தார். ம் 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 விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு ம் ம் தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரின் பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வர, எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்லாமல் மனதில்லாமல். சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லாமல் மனதில்லாமல். சத்தமா சொல்லுங்க, என்ன இல்லாமல் மனமில்லாமல். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். 30,000 பேரை கூட்டி வந்தது தாவீது. புது ரதத்தை கொண்டு வந்தது தாவீது. ஆசைப்பட்டவன் தாவீது. ஆனால் யாரோ ஒருவருடைய மரணத்தை கண்ட தாவீது சொல்லுகிறார், பெட்டி தன்னிடத்தில் கொண்டு வர மனமில்லாமல் போயிட்டார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் ஆசைப்பட்டவர்கள் உண்மைதான். நீங்கள் தேவனுடைய பெட்டி வர வேண்டும் என்று விரும்பினது உண்மைதான். பெட்டி தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று விரும்பினது உண்மைதான். கர்த்தருக்காக சாதிக்கும் என்று துடித்தது உண்மைதான். நீங்கள் வீடு கட்டும் பொழுதே இது ஜபாரைக்காக கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் யாரோ ஒருவருடைய மரணம் இவனை மனமில்லாமல் போக பண்ணினது. அல்லேலூயா. அர்த்தம் என்ன? சாதிக்க தொடங்கின தாவீதுக்கு இப்ப என்ன இல்ல? மனம் இல்ல. சொல்லுங்க, என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க, என்ன இல்ல? சத்தமா சொல்லுங்க, என்ன இல்ல? மனம் இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆசைப்பட்டது தாவீது, வைராக்கியமா இருந்தது தாவீது. இந்த உடன்படிக்கை பெட்டி என் விடத்தில் வர வேண்டும் என்று சாதிக்க துடித்தது தாவீது. 30,000 பேரை ரெடி பண்ணியது தாவீது. ரதத்தை ஆயத்த பண்ணினது தாவீது. ஆனால் அங்கே ஒரு மரணம் வரும் பொழுது, யாருக்கோ ஒரு பலவீனம் வரும் பொழுது, பலவீனப்பட்டது ஊசா, மனமில்லாமற் போனது தாவீது. செத்தது ஊசா, சோர்ந்து போனது தாவீது. அல்லேலூயா. அதற்கு அர்த்தம் என்ன? உனக்கு முன்னாடி மனம் இருந்துச்சு, இன்னைக்கு யாரோ ஒருவருடைய பலவீனத்தை பார்த்து மனமில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? பரிசுத்த ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்கமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு நாள் உற்சாகமா இருந்த உனக்கு இன்னைக்கு மனமில்லாமல் போயிட்டு, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாள் வைராக்கியமாய் வந்தவன் நீ, ஒரு நாள் சாதிக்க வேண்டும் என்று துடித்தவன் நீ, உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்குள் வர வேண்டும் என்று சாதித்தவன் நீ, 30,000 பேரை கூட்டிக் கொண்டு வந்தவன் நீ. இந்த சென்னைக்கு உள்ள வந்த உடனே ஒரு ரம்பான ஜபடபட தீரலதிய பிராகந்தனா 20 வருஷம் கீரியாத்துல இருந்த உடன்படிக்கை பெட்டி 21 வருஷம் இது ஏன் இடத்தில் வர வேண்டும் என்று விரும்பினது நீ. 21 வருஷம் என் இடத்தில் இருக்கணும் என்று விரும்பினவன் தாவீது. நான் ஆவில பார்க்கிறேன், சபை இது 21வது வருஷம் உடன்படிக்கை பெட்டி வருகிற இடம் இது. ரம்பட சஃபாட்டி ஆந்தன மடகந்தன ரகடமன சந்தடலபா. இனி கீரியாத்துல இருக்க கத்தர் விடுவது இல்லை. இனி அற்ப மனுஷனுடைய பார்வையில இருக்க கத்தர் விடுவது இல்லை. தாவீதே, உன்னிடத்தில் வரப்போகிறது 21வது வருடத்தில் அந்த பெட்டி அவனிடத்தில் கொண்டு வர நினைத்தான். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெட்டி உன்னிடத்தில் வரப்போகிறது, பெட்டி உன்னிடத்தில் வரப்போகிறது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஸ்தலத்தில் உலாவுகிறதை நான் பார்க்கிறேன். 21 வருஷம் இந்த சபைக்குள்ள நான் வந்த உடனே ஆண்டவர் என் ஆவில காண்பித்த ஒன்று 21 வருடம், 20 வருடம் சபைக்கு நான் தலையாயிருக்கிறேன். 20 வருடம் என் மகனுடைய கரங்களை நான் பிடித்திருக்கிறேன். 20 வருடம் இவனோடு கூட நான் பயணிக்கிறேன். 21வது ஆண்டுல உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்துக்கு
சபைக்குள் கொண்டு வந்து எல்லாரும் தெய்வத்தை ஆர்ப்பரித்தது போல சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வல்லமை விளங்க செய்கிற ஒரு விஷய தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஒரு தேவ வல்லமை இந்த சபையில ஊட்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய அசைவாடுதல் இந்த சபைக்குள்ள வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சபை நீ தண்ணீரை போல படர்ந்து கொண்டே இருப்பாய். தண்ணீரை போல உடைந்து சத்துருகள் வெள்ளம் உடைவது போல உடைவார்கள் என்று அதற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் புறப்பட செய்கிறார், புறப்பட செய்கிறார். கொஞ்ச நேரம் சபை நல்ல கையை தட்டி ஆராதிக்கட்டும், நல்ல ஆராதிக்கட்டும், நல்ல ஆராதிக்கட்டும். தேவன் தம்முடைய வல்லமை விளங்க செய்ய விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்ய விரும்புகிறார். இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு உனக்கு முன்பதாக முழங்கால் படியிடும். ரகடமன சந்தரலபடதி. கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி துதிக்கலாம். தேவன் ஏதோ ஒரு பெரிய தரிசனத்தை இந்த சபை மேல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். சபையே, நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமானதல்ல. ராஜா தாவீது ராஜா, நீயும் ராஜாவாய். ஒரு மன சந்த பரதா ரகடமன திடகடகடகட தீரலபா. நல்ல கையை தட்டுங்க, நல்ல கையை தட்டுங்க. அஸ்தந்த பௌட சந்தடல பிரௌடனா ரகடகட திடடபடபடபா. எஸ் எஸ் எஸ். ஃளைட்டில் அமர்ந்து பறந்து கொண்டிருக்கிறாய், படர்ந்து கொண்டிருக்கிறாய், படர்ந்து கொண்டிருக்கிறாய். ஸ்தாபிப்பாய், ஸ்தாபிப்பாய். ஏய் ஏய், தமிழ்நாடு மாத்திரமல்ல, தமிழ்நாடு மாத்திரமல்ல, மாநிலங்கள் தாண்டி, மாநிலங்களை தாண்டி, விமானங்களை தாண்டி, விமானங்களை தாண்டி இயேசுவுக்கே துதி, இயேசுவுக்கே துதி. தரிசனத்தை வைக்கிறார். கொஞ்ச நேரம் சபை நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி ஓடபடபட சந்தடல பிரௌடனமா ரக்தி அந்த பிரௌடனா. சபையே, நீ ஆயத்தப்படு. முதியோர் இல்லத்தை உன்னை கொண்டு நான் எழுப்புவேன். அநாதைகளை நீ ஆதரிப்பாய். நீ ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ ஆபிரகாம் அல்ல, நீ ஆபிரகாம். நீ சாராய் அல்ல, சாராள். நீ தனித்தவள் அல்ல, நீ ஜாதிகளுக்கு தகப்பன், நீ ஜாதிகளுக்கு தாய். அவன் ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணின தேவன் இந்த சபையில உலாவி கொண்டிருக்கிற. கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டுங்க, கையை தட்டுங்க. ஒரு தேவ பிரசன்னமும் ஒரு கர்த்தருடைய தரிசனமும் இந்த இடத்தில் விதைக்கப்படுகிறது. ஒரபட சந்த காரலதி லதி மன பிரௌடன சந்த கபடலதி ரகடமன தாரலதிய சந்தடல பௌ சந்தா அந்த பிராடா தடகா தீடலா. யோசேபே, யோசேபே, யாரும் எடுக்க முடியாத வஸ்திரம் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யாரும் போட முடியாத வஸ்திரம், யாரும் அணியாத மோதிரம், யாரும் ஏறாத ரதங்கள் உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. சிறையிலிருந்து விடுதலை அடைவா. ஏறு, ஏறு, ஏறு. நீ நடந்து போவே. ஓ சகோதரனை பார்த்து சொல்லுவே, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ வேகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி தீமையை நன்மையை மாற்றினார். ஒரு அபிஷேகம் இறங்குகிறது. கைகளை தட்டி வாய்களை திறந்து அம்படபட சந்தடலபட தீரலபட ரகடமன திடகடகட தீரா. ஜீசஸ், Jesus, 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 Jesus. Yes, 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 yes. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறதற்கு எப்படி லேவியன் கோகாத்தின் புத்திரரை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 21வது வருடம் துவங்கி இதோ சுமக்கிறதுக்கு லேவியன் வருவான். ஓரமான ஜந்த பிராகந்தன தடகந்தன லதீமன ஜந்தடலபட ஹஸஃபடலபே. சுமக்கிறதுக்கு சிலரை கர்த்தர் சபைக்கு கொண்டு வர போகிறார். ரிம்தன ஜவடமன பிரௌடங்கன தீரலதியா. எஸ்,
எஸ் 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 thank you Lord. கர்த்தர் என் கண்களை திறந்திருக்கிறார். நான் ஒரு வெளிச்சத்தை தரிசனமாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம் இந்த சபையில விழுகிறது, இந்த சபையில விழுகிறது, இந்த சபையில விழுகிறது, இந்த சபையில விழுகிறது, இந்த சபையில விழுகிறது. Yes, yes, yes. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ரபடா இதல்ல நான் ஒரு பெரிய இடத்தை பார்க்கிறேன். எஸ் 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 3000 5000 மக்கள் அமருகிற ஒரு இடத்தை நான் பார்க்கிறேன். ரம்தாட ஜம்பான பிராகந்தா தடகந்தன பௌடனமன திடகடகடா. ஆயத்தப்படு ஆயத்தப்படு ஆயத்தப்படு, நீ பெரிய காரியங்களை செய்வாய். உனக்கு முன்பதாக பர்வதங்கள் நிற்க முடியாது. லேபெடி மான ஜந்தா பிராகந்தா தடகந்தன மகா சந்தடல பிரௌடா ஆசெஃபெட்டோ ரஹா சந்தன மகாடல. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். thank you master, thank you Lord, thank you Lord, thank you Lord. yes yes yes. அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நான் பார்க்கிறது அப்படியே ஆகட்டும், நான் பார்க்கிறது அப்படியே ஆகட்டும். எஸ் எஸ். ஒரு வாகனம் அல்ல, ஒரு காருக்கு முன்னாடி 2 காரு, இந்த காருக்கு பின்னாடி 2 காரு. அந்த காரை சுத்தி பாதுகாப்புக்காக சில பேர் சுற்றி இருப்பார்கள். பாதுகாப்புக்காக ஒரு பெரிய ஒரு கணத்தின் போர்வை போல கர்த்தர் இந்த சபையை போர்த்துகிறார். எஸ். Jesus. VIP என்கிற பட்டியத்தில் நான் உன்னை கொண்டு வருவேன். Jesus, thank you Lord, thank you Lord. கர்த்தர் உலகத்தின் அதிகாரத்தையும் ஆவிக்குரிய அதிகாரத்தையும் 2 கொண்டு கர்த்தர் இந்த சபையை ஸ்தாபிப்பார், சபையை நடத்துவார். ஒரு திரள் கூட்டம் பயப்படும், ஒரு திரள் கூட்டம் ஓடி வரும், ஒரு திரள் கூட்டம் அதிர்ந்து பார்க்கும். இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது? நாம் சொல்ல போகிறோம், ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறிட்டு இது கர்த்தரால் ஆயிற்று. எங்கள் கண்களுக்கு ஆச்சரிய. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓரால சஃபட்டே லதி மகாசந்தமோ. thank you Lord. நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். இன்னொரு முறை சொல்ல, நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். இன்னொரு முறை சொல்ல, நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும். நாள் முழுதும் நாள் முழுதும் வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவி ஆனவரே, தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலி
ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க, நினைவெல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், ஏச்செல்லாம் உமதாகணும். சபையெல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும். உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். சொல்லுங்க, உம் விருப்பம் செயல்படுத்தும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். நீங்கள் சரியான இடத்தில் தான் வந்திருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நமக்கு தரிசனம் உள்ள ஒரு இடம் தேவை, தேவ திட்டம் நிறைந்திருக்கிற ஒரு இடம் தேவை, அதிகாரிகள் பயப்படுகிற ஒரு இடம் தேவை, தெய்வத்தை ஆராதிக்கிற ஒரு இடம் தேவை, சத்துருக்கள் நடுங்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அதிகாரிகள் கீழ்ப்படிய ஒரு இடம் தேவை, பாதாளத்தின் மாசல்களை மேற்கொள்ளுகிற தேவ ரத்தத்தில் மீட்கப்பட்ட ஒரு சபை தேவை. கர்த்தர் அந்த சபையை, நம்முடைய சபை தந்ததற்காக நல்ல கைகளை தட்டி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எந்த பாதாள வாசலும் சபையை மேற்கொள்வது இல்லை. திரள் கூட்டத்தில் அமர்வீர்கள், திரள் கூட்டத்தில் ஆராதிப்பீர்கள், திரள் கூட்டம் உங்க வசமாய் திரும்ப கொண்டு வரப்படும். ராஜ்யம் தேவன் பக்கமாய் மாறும், ராஜ்யம் தேவனுடையதாய் மாறும். பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஹalleluya. நல்ல சத்தமாய் சொல்லுங்க. இப்ப நல்ல கவனிங்க. இந்த தாவீதுக்கு ஆசை இருந்தது, எப்படியாகிலும் சாதிச்சிடணும், எப்படியாகிலும் தேவ திட்டத்தை கொண்டு வந்துடணும். ஆனா நாட்கள் போக போக யாரோ ஒருவருடைய பலவீனம், யாரோ ஒருவருடைய கீழ்ப்படியாமல், யாரோ ஒருவருடைய தாக்கம், யாரோ ஒருவர் பின்வாங்குவதை கண்ட தாவீதுக்கு மனமில்லாமல் போயிற்று. சொல்லுங்க, என்ன இல்லாமல் போயிற்று? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன இல்ல மனம் இல்ல. சத்தமா சொல்லுங்க, என்ன இல்ல மனம் இல்ல. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நான் எனக்கு மனம் இல்லைன்னா இன்னைக்கு நான் புதுப்பிக்கப்படுகிற நேரம் இது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, யார் என்ன ஆனாலும் எனக்கு இதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எனக்கு தேவை உடன்படிக்கை பெற்றி. ஆமென் சொல்லுங்க. இப்ப மனமில்லாமல் போன தாவீதுக்கு 11ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். 3 மாதம் இருக்கையில் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம், சொல்லுங்க, தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோமையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க, அறிவிக்கப்பட்டது. சத்தமா சொல்லுங்க, அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப தாவீது நினைக்கிறான், இந்த உடன்படிக்கை பெட்டி நம்ம சாதாரணமா நினைச்சிட்டோம், இந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டா கர்த்தர் அடிப்பார் என்று தாவீது பார்த்து பயந்துட்டான். இப்ப தாவீது நினைக்கிறான், இந்த பெட்டி பயங்கரமான பெட்டி, இந்த பெட்டியை தொட முடியாது போல, இந்த பெட்டி மூலமாய் சாபு வரும் போல, இந்த பெட்டி மூலமாய் சாப வரும் போல என்று தாவீது பயந்து கொண்டிருக்கும் பொழுது தாவீது காது கேட்குது, கர்த்தர் பெட்டி மூலமாய் அடிக்கிறவர் என்று நினைச்சியா? கர்த்தர் பெட்டி மூலமாய் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் பெட்டி மூலமாய் ஆசீர்வதிக்கிறவர் என்று மற்றவன் அறியவில்லை. ராஜாவின் காதுகள் கேள்விப்பட தொடங்கினது. இயேசுவின் நாமத்தில் தேவ ஊழியக்காரனை சபையை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிற உங்களை குறித்து ராஜாக்கள் கேள்விப்படுவார்கள். கர்த்தர் எனக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை நான் சொல்லுகிற ராஜாக்கள் கேள்விப்படுவார்கள். பெட்டி நிமித்தமாய் கர்த்தர் ஓபேத்ஏதோமை ஆசீர்வதித்தார், அவனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார், அவனுடைய சபையை ஆசீர்வதித்தார், அங்க போன எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று ராஜா
ராஜாக்களுடைய காதுகள் கேள்விப்படுவதாக. கொஞ்சம் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஆமென் சொல்ல முடியுமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஜெபிக்கலாம். என் பெட்டியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், எல்லாருடைய காது கேட்கணும், எல்லாருடைய காது கேட்கணும். கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் எல்லாரும் கையை உயர்த்தி ராஜாக்கள் கேள்விப்படட்டும், முதலமைச்சர் கேள்விப்படட்டும், பெரிய பெரிய அதிகாரிகள் கேள்விப்படட்டும். துதி இயேசுவுக்கே சபையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அங்க போன கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அங்க போன கர்த்தர் உயர்த்துகிறார். அந்த பெட்டி மூலமாய் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆசை, கர்த்தர் என் கூட இருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும், ராஜாக்களுக்கு தெரியணும். தாவீது பெரிய ராஜா இருந்தா என் வீட்டுல கர்த்தர் இருக்கிறாரியா கேள்விப்படணும். நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரணும். இந்த சென்னையில துதி இயேசுவுக்கே சபையில கர்த்தர் இருக்கிறார். எல்லா காது கேள்விப்படுவதாக, அதிகாரிக்கு காதுகள் கேள்விப்படுவதாக, ராஜாக்கள் காதுகள் கேள்விப்படுவதாக. எத்தனை பேரும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கிறது? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இப்ப மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்கள். எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்க பெட்டி ராஜாக்கள் வீட்டுக்கு போட்டோம். ஆமென் சொல்லு. சத்தமா ஆமென் சொல்வீங்க நினைச்சேன். அல்லேலூயா. உங்ககிட்ட இருக்கிற இயேசு அவருக்கு தேவைதானே? உங்களை ஆசீர்வதிச்ச ஆண்டவர் அவரையும் ஆசீர்வதிக்கணும் தானே? எத்தனை பேருக்குள்ள அந்த வைராக்கியம் வருது? உங்க வீட்டில் இருக்கிற பெட்டி ரட்சிக்கப்படாத உங்க சகோதரி வீட்டுக்கு வரணும். உங்க வீட்டை ஆசீர்வதித்த அந்த பெட்டி இயேசுவுக்கு விரோதமாய் இருந்தவனுடைய வீட்டுல போகணும். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பெட்டி நிமித்தமாய் கர்த்தர் ஓபேத் வீட்டை ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த பெட்டியை மனமகிழ்ச்சியோடு கொண்டு வந்தான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 3 மாசத்துல கர்த்தர் அப்படி என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு? இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இந்த தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன், ஆமாவா? இப்ப கர்த்தர் அவனை என்னவோ உயர்த்தி இருக்கிறாரு? ராஜா. அவன் படுக்கை அரண்மனை, அவன் இருக்கிறது பஞ்சுமத்தை. அவன் வான் 1000 பேர் வருவான், போன 1000 பேர் போவான், அவன் தலையாட்டின 1000 பேர் வருவான், கையை தூக்குன 1000 பேர் வருவான், சாப்பாடு விதவிதமா. அப்படி என்றால் ஓபேத் வீட்டை விட தாவீதின் வீடு அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாவா? உளையான சேற்றில் இருந்தவன் தாவீது, துரத்தப்பட்டவன் தாவீது, தள்ளப்பட்டவன் தாவீது, அங்கீகரிக்கப்படாதவன் தாவீது. அந்த தாவீதை கர்த்தர் தேசத்தின் அதிகாரியை மாற்றினார் என்றார். ஓபேத் வீட்டை விட தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? ஆமா. அப்போ இந்த ஆசீர்வாதம் தாவீதுக்கு தேவையில்லை. நல்ல கவனிங்க. கர்த்தர் ஏதோ ஒன்று அங்க செய்கிறதை கண்ட தாவீது ஈர்க்கப்படுகிறான். சொல்லுங்க, என்னது ஈர்ப்பு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்னது ஈர்ப்பு? இப்ப நான் உங்களை பார்த்து இப்படி சொல்றேன், தாவீதே தாவீதே, அந்த பெட்டியை கர்த்தர் ஆசீர்வதிச்சதுனால உனக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது பாத்தியா? அது வெறும் ஈர்ப்பு அல்ல, அதுதான் உன் அழைப்பு. அல்லேலூயா. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், 5000 பேர் உட்கார்ற ஒரு சபையை கட்டும் பொழுது எனக்கு ஈர்ப்பு வருதுன்னா அது என் ஈர்ப்பு அல்ல, அதுதான் என் அழைப்பு. ஒரு மனிதன் வியாதியோடு இருக்கும் பொழுது எனக்கு சுகமாக்கணும் என்று ஈர்ப்பு வருது, அது ஈர்ப்பு அல்ல, அதுதான் என் அபிஷேகம், அதுதான் என் அழைப்பு, அதுதான் என் வல்லமை. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு ஆராதனையில 5 ஆராதனை நடக்கும் பொழுது உனக்கு ஈர்ப்பு வருகிறதா? அது ஈர்ப்பு அல்ல, அதுதான் உன் அழைப்பு. ஒருவேளை திரள் அதிகாரிகள் உன்னை சுற்றி வரும் பொழுது உனக்கு ஈர்ப்பு வருகிறதா? அது ஈர்ப்பு அல்ல, அதுதான் உங்க அழைப்பு, அதுதான் உங்க அழைப்பு. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே, நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. எனக்கும் சில இடங்கள்ல போகும் பொழுது கிராம ஊழியத்தை கண்டா ஒரு ஈர்ப்பு வந்தது. இன்னைக்கு கிராமங்களை கர்த்தர் சபை எழுப்புகிறார், அது ஈர்ப்பு அல்ல, அதுதான் அழைப்பு. அல்லேலூயா. சத்தமாய் ஆமென் சொல்லலாம், நல்ல சத்தமாய் ஆமென் சொல்லலாம்.
ஜெபிக்கிறவனை பார்க்கும்போது உங்களுக்கு ஈர்ப்பு வருதா? அது ஈர்ப்பல்ல, அது உங்க அபிஷேகம், அதுதான் உங்க அழைப்பு, அதுதான் உங்க வல்லமை, அதுதான் உங்களுடைய அழைப்பு. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? சில பேரை பார்க்கும்போது நமக்கு ஈர்ப்பு வருது, அது ஈர்ப்பல்ல, அது என் அழைப்பு, அது என் அழைப்பு. இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள வராம இருக்கலாம், ஆனா என் அழைப்பு என் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திடும். ஆகையாதான் அழைப்புக்கு முன்பதாக கர்த்தர் ஈர்ப்பை தருகிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஈர்ப்பு வருகிறதா? ஜெபத்து மேல ஈர்ப்பு வருகிறதா? பரிசுத்தத்து மேல ஈர்ப்பு வருகிறதா? பெட்டி மேல ஈர்ப்பு வருகிறதா? கட்டிடங்கள் மேல ஈர்ப்பு வருகிறதா? தலைவர்களை பார்க்கும்போது ஈர்ப்பு வருகிறதா? சொந்த சபை வேண்டும் என்று ஈர்ப்பு வருகிறதா? ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் வேண்டும் என்று ஈர்ப்பு வருகிறது என்றால் அது ஈர்ப்பு மாத்திரமல்ல, அதுதான் அழைப்பு. தாவீதே, அழைப்பை நிறைவேற்றுவதற்கு முன்பதாக கர்த்தர் ஈர்ப்பை தருகிறார். இது நீ சாதாரண ஈர்ப்பு என்று நினைக்காத. அந்த பெட்டி உன் வீட்டுக்கு வரும், அந்த பெட்டி உன் வீட்டுக்கு வரும். கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கொஞ்ச நேரம் நல்ல கையை தட்டி ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து, ஆவில நிறைந்து கொஞ்ச நேரம் வாயை திறந்து அந்நிய பாஷை பேசலாமா? எதுவும் ஈர்ப்பு, எதுவும் ஈர்ப்பு, எதுவும் ஈர்ப்பு, எதுவும் ஈர்ப்பு, அதுவும் அழைப்பு, அதுவும் அழைப்பாய் மாறுகிறது. கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து ரகடமன தடகண்டன சந்தடல பிரௌடனமனா. ஹalleluya, ஹalleluya. கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில பேர் ஆராதனை பண்ணும்போது நமக்கு ஒரு ஈர்ப்பு வருது தானே, அது ஈர்ப்பல்ல, அப்படி நான் ஆராதிக்கணும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன். சில பேர் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு ஈர்ப்பு வருகிறது இல்லை, இது ஈர்ப்பல்ல, இது எனக்கு வரப்போகிற அழைப்பு, இது என்னுடைய தரிசனம். சில பேர் கைகளை வைக்கும்போது பிசாசு ஓடும் பொழுது நமக்கு ஈர்ப்பு வருகிறது இல்லை, இது ஈர்ப்பல்ல, இது என் அழைப்பு. சில பிதாக்களை பார்க்கும் பொழுது நானும் இப்படி ஒரு நாள் செய்யணும் என்ற ஒரு ஆசை, ஒரு ஈர்ப்பு வருதில்ல, அது வெறுமனையான ஈர்ப்பல்ல, அதுதான் என் அழைப்பு. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல சத்தங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா? இப்படி ஈர்க்கப்பட்ட தாவீதுக்கு நடந்தது என்ன தெரியுமா? அவன் எதை ஈர்க்கப்பட்டானோ அது தாவீதின் நகரத்துக்குள் கொண்டு வந்தது. ஆமென் சொல்லுங்க. நான் இப்படி சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசைப்பட்டதும் வீட்டுக்குள் வருவதாக. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்ல தொடங்கலாமா? ஆண்டவரிடத்தில் சொல்ல தொடங்கலாமா? என் ஈர்ப்பு, எனக்கு கொடுத்த ஈர்ப்புக்காக ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கை பெட்டி என் வீட்டில் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு ஈர்ப்பு வருகிற தாவீது யார்? ஈர்ப்பு வருகிற தாவீது யார்? கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம், வாய்களை திறந்து துதிக்கலாம், வாய்களை திறந்து மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரியில தேவ வல்லமை சில பேர் மேல கட்டவிழ்க்கப்படுகிறது. கொஞ்ச நேரம், ரெண்டே நிமிஷம், ரெண்டே நிமிஷம். சில பேர் மேல ஒரு ஈர்ப்பு வரப்போகிறது, சில பேர் மேல ஒரு ஈர்ப்பு வரப்போகிறது, சில பேர் மேல ஒரு ஈர்ப்பு வரப்போகிறது. ஒரு ஈர்ப்பு, ஒரு ஈர்ப்பு, ஒரு ஈர்ப்பு. பெட்டி மேல உனக்கு ஈர்ப்பு வருகிறதா தாவீதே? அது ஈர்ப்பல்ல, அது அழைப்பு. அது உன்னை தேடி வீட்டுக்குள்ள வந்து வரப்போகும், உன்னை தேடி உன் வீட்டுக்குள் வருகிறது. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நல்ல தேவ சன்னிதானத்தில் மகிமைப்படுத்தலாமா? மகிமைப்படுத்தலாமா? இன்னைக்கு உன் வீட்டுக்குள் வரப்போகிறது. நீ ஆசைப்பட்டது உன் வீட்டுக்குள் வரப்போகிறது. நீ ஜெபித்தது உன் வீட்டுக்குள் வரப்போகிறது. நீ கண்ணீர் வடித்தது வீட்டுக்குள் வரப்போகிறது. 30,000 பேரை கூட்டி கொண்டு போன தாவீதே அன்னைக்கு தோல்வி அடைந்தார், ஆனா இன்னைக்கு வரப்போகிறது, இன்னைக்கு வரப்போகிறது. கொஞ்ச நேரம் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறது. சிலது வீட்டுக்குள் வருகிறது, சிலது வருகிறது, சிலது வருகிறது. கேள்விப்பட்டது சிலது வருகிறது, ஆசைப்பட்டது சிலது வருகிறது, விரும்பினது சிலது வருகிறது. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, நீ கர்ப்பத்தின் கனியை ஆசைப்பட்டல்ல, அது உன் வீட்டுக்குள் வருகிறது. சொந்த பிசினஸ் ஆசைப்பட்டல்ல, அது உன் வீட்டுக்குள் வருகிறது. உன் பெட்டி நிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதித்தது கேள்விப்படும் பொழுது உனக்கு ஆசீர்வாதம் வந்ததில்ல, அது உன் வீட்டுக்குள் வரப்போகிறது. கொஞ்ச நேரம் நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, உன் வீட்டுக்குள் சிலது வருகிறது, உங்க வீட்டுக்குள் சிலது வருகிறது. கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து கைகளை தட்டி, கைகளை தட்ட 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 சிலது உன் வீட்டுக்குள் வருகிறது. ஓராமன சந்த பிராகந்தனா தடகந்தன தடகடகடகட சந்தரபடா லிபரல ஜெஃபெட்டே ரிகாந்தியா பிரௌடந்தா நகந்தனமன சந்தரல பிரௌடனாதியா. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என் வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அன்னாள் ஆலயத்தில் இருதயத்தை ஊற்றினாளாம். அப்போ அவ துக்கமுகமா இருந்ததில்லை. இன்னைக்கு உங்க உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றி விடுங்க. வெளியில போகும்போது வீட்டுக்குள்ளே அது வரப்போகுது. உங்க வீட்டில் அதை கையை பிடிச்சு கொண்டு போங்க. ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆமா, இன்னும் என்னுடைய சின்ன ஒரு சாட்சி மாத்திரம் சொல்லி நான் முடித்து அனுப்ப விரும்புகிறேன். உங்களுக்கு முன்பதாக இருக்கிற என்னுடைய பெயர் ஜூடா பென்னஹின். நான் ஒசூர் பகுதிகளிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பதாக என்னுடைய பெயர் முருகன். அல்லேலூயா. எங்க அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் சபைக்கு வரல. அல்லேலூயா. எங்க பாட்டி வயிற்றுல எங்க அப்பா இருக்கும் பொழுது எங்க பாட்டி வீடு ஃபுல்லா பாம்பா இருக்கும். எங்க அப்பா பிறந்த உடனே தொட்டில் சுத்தி பாம்பா இருக்கும் என்று சொல்லி எங்க அப்பாவுக்கு நாகராஜ் என்று பேர் வச்சுட்டாங்க. எங்க அம்மா ஆஞ்சநேயர் பக்தர் ஆஞ்சம்மான்னு வச்சுட்டாங்க. எங்க பெரிய அக்கா பேரு லக்ஷ்மி, சின்ன அக்கா பேரு சரஸ்வதி, எங்க அண்ணன் பேர் ஐயப்பன், என் பேரு முருகன். இப்படிதான் எங்க தகப்பனா தாயார் என்னை பக்தியில வளர்த்தார்கள். அல்லேலூயா. சொந்த கோயில் இருக்கு. வருஷம் வருஷம் நெருப்புல நடக்கணும், வருஷம் வருஷம் அழுக குத்திக்கணும், வருஷம் வருஷம் செருப்பு இல்லாம மலைகள் மேல ஏறணும் என்று பக்தியில தான் என் தாயார்கள் வளர்த்தார்கள். அல்லேலூயா. இப்படி இருக்கிற நேரத்தில் சிறு வயதிலிருந்து 8வது போனா நமக்கு ஒண்ணு வருமே, என்னது? திமிரு. 7வது வரைக்கும் அப்பா அம்மா பேச்சு அழகா கேட்பாங்க. 8வது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் தானே. அப்போ நானும் 8வது படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா உலக நண்பர்களோடு பாவத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகி கொஞ்சம் கொஞ்சமா சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன், தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். 8, 9, 10 இப்படி போக 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 கஞ்சா பிடிக்க ஆரம்பிச்சேன், போதை ஊசி போட ஆரம்பிச்சேன், கஞ்சாவுக்கு அடிமையாய் மாறினேன். சுடுகாட்டில் போய் தான் தண்ணி அடிப்பேன். ஒரு நாள் ஒரு பிசாசு எனக்குள்ள தாக்கப்பட்டது. எனக்கு நைட்டு நான் தூங்க போனேன். என் பெட்டில் போனா என் பெட்டை சுத்தி ஒரு பாம்பு படுத்திருந்து என்னை பார்த்து பேசும். என்ன தெரியுமா பேசும்? சீக்கிரமா நான் உன்னை கொன்றுவேன். நான் திடீரென்று பார்த்தா ஒரு பாம்பு என்னை சுத்தி கொண்டே இருக்கும். இரவும் பகலும் என் கண்ணுக்கு அந்த பாம்பு தெரியும். அந்த பாம்பு என்னை பார்த்து சொல்லும், இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில் நீ செத்து விடுவ, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு போகும் என்று சொல்லி பிசாசு என்னை பார்த்து பயப்படுத்தி கொண்டிருப்பான். இரவும் பகலும் என் கூட பேசுவான். அவன் சொல்லுவான், உன் ஞானத்தை எடுப்பான் பாரு என்று சொல்வான். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கின எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞானம் பறிக்கப்பட்டது. டோட்டல் மார்க் 100 தான் வாங்க தொடங்குவேன். அவன் சொல்வான், நான் உன்னை பைத்தியக்காரனாக்குவான் பாரு அப்படின்னு சொல்லுவான். ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாய் போகும். சூரியனை பார்த்தா 10 நிமிஷம் சூரியனை பார்த்து பேசுவேன், மரத்தை பார்த்தா மரத்திடத்தில் 10 நிமிஷம் பேசுவேன். என் கிளாஸ் ரூம்ல கையில ஒரு கயிறு கட்டி ஜன்னலை கட்டி வைப்பாங்க. ஏன்னா எந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. யாரையாவது பார்த்து அடிப்பேன், யாரையாவது பார்த்தா உதைப்பேன். டிராவல் பண்ண வண்டியில போனா யாரையாவது பார்த்தா எட்டி உதைப்பேன். ஸ்ட்ரீட் லைட் போனா கல் எடுத்து அந்த பல்பை உடைச்சு விட்டுருவேன். ரத்தம் பார்க்கணும் வெறித்தனமாய், கொடூர இருதயம் உள்ளமாய், இருதயத்தில் அன்பில்லாதவனை போல வைராக்கியமாய் வாழ தொடங்கினேன். அந்த பிசாசு என்னை பைத்தியவனை போல மாறினது. என்னை சங்கில கட்டி வைப்பேன். என் சிந்தனை எல்லாம் மறக்கப்பட்டு பைத்தியம் போல நான் மாற ஆரம்பிச்சேன். வஸ்திரம் எல்லாம் கிழிக்கப்பட்டு தெரு தெருவாய் நடந்து போவேன். காரணம் இல்லாம பேசுவேன், காரணம் இல்லாம யாரையாவது அடிப்பேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை பயணங்கள். அல்லேலூயா. சத்தமாயாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது எங்க 10th படிக்கும்போது நான் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். அப்போ 10th படிக்கும்போது எங்களுக்கு 10 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். அதே ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பெந்தைக்கோஸ்தே சபை வந்து ஆராதனை நடத்துவார்கள். அல்லேலூயா. யாரும் என்ன தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஆமா. அப்போ ஒரு நாள் கொஞ்ச நேரம் வாலிபால் விளையாடிட்டு கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் நான் வாலிபால் விளையாடிட்டு இருக்கும்போது எங்க ஸ்கூல்ல ஒரு வேன் இறங்கி எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க. அல்லேலூயா. யாரும் தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஆமா. அப்ப நான் வாலிபால் விளையாடி பார்த்துட்டே இருக்கிறேன். நிறைய பேர் சர்ச்சுக்கு போனாங்க, நிறைய பொண்ணுங்களும் சபைக்குள்ள போனாங்கன்ட்டு பாலை தூக்கி போட்டு அவங்க பின்னாடி போய் உக்காந்துட்டேன். நான் சர்ச்சுக்கு போனதுக்கு காரணம் லவ் பண்றதுக்கு போனேன். இன்னைக்கு அவரை லவ் பண்ண வச்சுட்டாரு. அல்லேலூயா. உள்ளார போனா எல்லா ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேச நமக்கும் தலைய புரியல, ஒன்னும் புரியல. ஒருவேளை நம்ம கோயில கொட்டடிச்சு ஆடுறது போல இங்க கீபோர்டுக்கும் பவர் இருக்கும் போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. யாரும் தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ஆமா. அப்போ மறுபடியும் சொல்ல, யாரும் தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? சாட்சியா சொல்லுகிறேன். அப்போ நான் சபைக்கு எதுக்கு போனேன்? ஆமா. அப்போ போனா அந்த பொண்ணு பேர் என்னன்னா கிருபா. என்னது?
ஆமா, எங்க பாஸ்டர் ஐயா அவருக்கு ஆராதனை முடிச்சோடனே ஒரே ஒரு பாட்டு பாடுவாரு, கையை தூக்குவாரு, கண்ணை மூடுவாரு. உன் கிருபை போதுமே, உன் கிருபை வேண்டுமே. நானும் கிருபா பக்கத்துல போய் கிருபா இல்லாம அப்படின்ட்டு அப்படி 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 கொண்டு போக ஆரம்பிச்சு. ஆமென் சொல்லுங்க. லவ் பண்ண அடிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடியணி ஆண்டவர் அடிச்சார், பெருமையுடன் சொல்லுகிறேன். ஆமென் சொல்லலாம். அப்போ இப்படிதானே பாஸ்டர் நல்லா ஆராதனை பண்ண பெந்தேகோஸ்தே சபை நல்லா கண்ணு மூடி ஆராதிக்கும். நான் என்ன தெரியுமா பண்ண, நல்லா ஆவியில் ஆராதிக்கும் போது அவங்க பக்கத்துல போய் தலைமையில கை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிம் பின்னாடி போய் பெஞ்சில் போய் உட்காந்துருவேன். எங்க பாஸ்டர் ஆராதனை எல்லாம் முடிச்ச உடனே யாராவது சாட்சி சொல்ல முன்னாடி வாங்க அப்படின்னும் போது அந்த அம்மா குடுகுடு நேரா ஏறி வந்து மைக்க பிடிச்சி ரம்தா சாஃபா ரிலாதியா, நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஏசப்பா என் தலைமையில கை வச்சு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பின்னாடி உட்கார்ந்து சொல்லுவான், பாஸ்டர் சொன்னது நானு சும்மா தீர்க்கதரிசனம் அடிச்சு விடுவேன், இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனம் மாத்திட்டாரு. அல்லேலூயா. அப்புறம் எங்க பாஸ்டருக்கு டவுட். என்ன டவுட்னா, 12 வருஷமா சபையை நடத்துறோம், 12 வருஷமும் வராத இயேசு இந்த 4 வாரம் மட்டும் எப்படி தினமும் வராரு? அந்த இயேசுவை நானும் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் ஆராதனை பண்ணும்போது கண்ணை திறந்துட்டாரு. இவரு கண்ணை திறந்தது எனக்கு தெரியாது. வழக்கம் போல ஒரு அக்கா தலைமையில கை வச்சு உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அப்படின்னு சொன்ன உடனே எங்க பாஸ்டர் மைக் எடுத்து ஒரு அடி விட்டு சபைக்கு வந்த காலை உடைச்சு ஓடி போட அப்படின்ட்டாரு. அப்ப இருந்து சபைக்கு போறது நிப்பாட்டிட்டேன், கிருபாவும் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்புறம் ஒரு அண்ணா உள்ளார வரும்போதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, தங்கம் சர்ச்சுக்கெல்லாம் வந்தீங்களா, வாப்பா ஏசப்பா நல்லவர் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் பண்ண அயோக்கியத்தெல்லாம் பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, சபைக்கு வந்தால் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் வேண்டாம், நான் கிருபா தப்பா நினைப்பா அப்படின்ட்டு சொல்றேன். அவர் சொல்லுவார் ஏசப்பா நல்லவர் அப்படின்னா. நான் சொல்றேன், நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், நான் டைம் பாஸ் தான் சர்ச்சுக்கு வந்தேன், எனக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை, தயவு செஞ்சு பேசாதீங்க. அவர் தினமும் வருவாரு, ஹாய் அப்படின்னா ஒரு எக் பப்ஸ் வாங்கி தருவாரு, பாய் அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் ஜூஸ் வாங்கி தருவார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை பேச மாட்டார், தினமும் வருவாரு, ஒரு எக் பப்ஸ், ஹாய், பாய்னா ஜூஸ். அல்லேலூயா. எனக்கு சுவிசேஷமே பப்ஸ் ஜூஸ் தான். நீங்களும் பப்ஸ் ஜூஸ் வாங்கித்தாங்க. யாருக்கு தெரியும், ஊழியக்காரனா பலிப்பிடத்தில் கூட ஆண்டவர் நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த அண்ணா பப்ஸ் ஜூஸ் வாங்கி தந்துட்டு சொன்னா, தங்கம் ஒரே ஒரு மீட்டிங் இருக்கு வாடா அப்படின்னாரு. நான் வரேன்ட்டு போக மாட்டேன். கடைசியில் எக்ஸாம் எழுதி ஒரு 1.5 மாசம் லீவு. அப்புறம் அந்த அண்ணா சொல்ல, தங்கம் ஒரே ஒரு மீட்டிங் இருக்கு வாடா அப்படின்றேன். நானும் போக மாட்டேன் அப்படின்ட்டேன். முன்னொரு முறை, தங்கம் கிருபாவும் வராடா வாடா அப்படின்னாரு. நான் கண்டிப்பா அந்த மீட்டிங் வரேன்ட்டு செங்கல்பட்டு கூட்டிட்டு வந்துட்டாரு. என்ன உள்ளர வந்தா கரெக்டா 11 மணிக்கு உள்ளர கால் வைக்கிறேன். ஒரு அக்கா மைக்க பிடிச்சு சொல்றாங்க, நான் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஏசப்பா என் தலைமையில கை வச்சு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. எனக்கு புரியல, எப்பவுமே நான் தானே கையை வைப்பேன், இப்ப நான் லேட்டா தானே வந்தேன். நான் சொன்னா கிருபாவன் அப்புறம் பார்க்கிறேன், என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கிறான், அவனை கண்டுபிடிச்சிட்டு வரேன். மத்தியானம் பார்க்கிறேன், எல்லாரும் சாட்சி, ஏசப்பா என் கண்கள் கண்டது. சாயந்தர நேரத்தில் சொன்னாங்க தேவ தூதர்களை பார்க்கிறேன். ராத்திரி சொன்னாங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், வெள்ளங்கி தரித்திருக்கிற ஒருவர் என்று பயங்கரமான சாட்சி. அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. 2000 இன்னும் ஞாபகம் இருக்கு, 2012 மே மாசம் 25ஆம் தேதி எல்லாரும் சாட்சி சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு கேள்வி, அப்படி என்றால் இவ்வளவு வருஷம் நெருப்புல நடந்தனே அந்த தேவன் யார்? இவ்வளவு வருஷம் அழகு குத்திக்கனே அந்த தெய்வம் யார்? இவ்வளவு வருஷம் செருப்பு இல்லாம ஒசூர்ல பழனி வரைக்கும் நடந்து போனனே அந்த தெய்வம் யார்? இவர்கள் சொல்றாங்க இயேசுதான் தெய்வம் என்று. நேரா ஸ்கூல் மொட்டை மாடி 5th பில்டிங் மேல ஏறி நான் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு மனிதன் சொல்ற கடவுள் எனக்கு வேண்டாம், என்னை படைத்தவர் யார், என்னை உருவாக்கினவர் யார்? நேர 5th பில்டிங் மேல ஏறி அழுது அழுது தெய்வத்தை கூப்பிடுறேன், இந்த உலகத்தில் யார் கடவுள் அப்படின்னு கூப்பிடுறேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, எப்பவுமே ஒரு பிசாசு எனக்கு முன்னாடி வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ராத்திரி என்னால் இன்னும் மறக்க முடியல. ஒரு சர்ப்பத்தின் ரூபத்தை போல ஒரு பிசாசு கிட்டத்தட்ட 1000 அடி உயர்ந்து எனக்கு முன்னாடி தோன்றி ஒரு வார்த்தை, இன்னையோடு உன் ஜீவன் போனது. அந்த வார்த்தை கேட்ட உடனே என் இதயத்தில் யாரோ ஊசியில குத்துவது போல, என் இதயத்தை யாரோ புழிஞ்சு இழுப்பது போல, மூச்சு விடாமல் எனக்கு தெரிந்து இன்னும் 2 நிமிஷத்துல சாக போறேன். இப்ப நான் முடிவெடுக்கிறேன், என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, எனக்கு ஜீவனை கொடுக்க யாரும் இல்லையா, இன்னும் 2 நிமிஷத்துல நான் சாக போறேனே என்று அந்த வலி தாங்க முடியாமல் 5th பில்டிங் மேல ஏறி தற்கொலை செய்வதற்காக நான் குதிக்க போனால் இன்னும் அந்த காட்சியை நான் மறக்க முடியல. நான் குதிக்க போகிற அந்த
சமயத்துல வானம் ரெண்டாய் திறக்கப்பட்டு ஒரு வெளிச்சம் போல ஒருவர் வெள்ளங்கி தரித்தவர் நேர வானத்திலிருந்து இறங்கினார். எப்படி தெரியுமா இறங்கினார்? 1000 அடி உள்ள பிசாசு தலைமையில காலை வச்சு அந்த பிசாசை நசுக்கி 1000 அடி அல்ல 10,000 அடி உள்ள பெரிய ஒரு உருவமாய் எனக்கு முன்னாடி ஒரு சத்தம், நானே மெய்யான தேவன், உனக்காக சிலுவையில சுமந்த இயேசு நானே என்கிறதான ஒரு பயங்கரமான சத்தம். நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இயேசு சாதாரணமானவர் அல்ல. நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாதவர், நொறுங்குண்டவனை அரவணைக்கிறவர், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், நம்மையும் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த சத்தம் எப்படி தெரியுமா இருந்தது? இதுவரைக்கும் தாங்க முடியாத பயங்கர சத்தம். பின்னாடி நான் விழுந்து 3 மணி நேரம் என்னால எழ முடியாதபடிக்கு பயங்கரமான சத்தம். 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் எழுந்திருந்தா ஒரு சவுண்ட், மறுபடியும் என் ஜீவனை கொடுத்து நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், எனக்கு நீ தேவையை ஊழியம் செய்ய. அப்ப அவரை பார்த்து நான் சொன்னேன், எனக்காக ஜீவனை கொடுத்து நீ மீட்டது உண்மை என்றால் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் உமக்காக வாழுவேன். இப்ப பிசாசு என்னை விட்டு போச்சு, பாவம் என்னை விட்டு போச்சு, புதிய மனுஷனாய் மாறி இப்ப நேரா போய் அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா ஏசப்பாதாம்மா உண்மையான தெய்வம் அப்படின்ற முதல் அடி தொடப்படி. அல்லேலூயா. அப்பா கிட்ட சொல்றேன், அண்ணா கிட்ட சொல்றேன், அக்கா கிட்ட சொல்றேன், பயங்கரமான அடி. எனக்கு பைபிள் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. வீட்டில் போய் பைபிள் படிச்சா எங்க அம்மா பைபிளை கிழிச்சிருவாங்க, நெருப்புல தூக்கி போடுவாங்க. நான் எப்படி தெரியுமா பைபிள் படிப்பேன்? எல்லாரும் தூங்கிட்டா நைட்டு 12 மணி ஆச்சுன்னா பெட்ஷீட்டை மூடி பைபிள் திறந்து டார்ச் லைட் அடிச்சதை நான் பைபிள் படிப்பேன். சபைக்கு போகணும் என்ற ஆசை. சபைக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ண எங்க அம்மா லாக் பண்ணி விடுவார்கள். பைபிளை பேண்ட்ல இங்க சொருகி வைத்து யாருக்கு தெரியுமா சபைக்குள்ள ஓடுவேன். சபையில போய் ஆராதிக்கணும் என்ற ஆராதித்தா சபைக்கு வெளியே பிரம்பை வைத்துக் கொண்டு அப்பா அம்மா வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. ஆமீன் போட்டு வெளியில வந்த உடனே கையில காலில் பிரம்புல அடிப்பாங்க. என் கையெல்லாம் காயமா இருக்கும், சூடு வைப்பாங்க, பிரம்புல அடிப்பார்கள். அந்த ராத்திரி முழுதும் வீட்டுக்கு போக கூடாது. அதையும் மீறி சபையை முடிச்சு நான் வீட்டுக்கு போனா என் கையும் காலையும் கட்டி ஒரு பாத்திரத்தில் வரமுலகால நெருப்பு போடுவார்கள். அதனுடைய புகை சுவாசிக்க முடியாமல் மூச்சு திணறல் ஆடும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, அடுத்த முறை சபைக்கு போன இதே நிலைமை. ஆனா தேவ கிருபையில இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆராதனை மிஸ் பண்ண கிடையாது. அல்லேலூயா. அம்மா சொன்னாங்க, இயேசுதாவே எங்க யார்கிட்ட பேசாத. ஒரு வருஷம் எங்க அப்பா அம்மா அண்ணன் அக்கா யாரையும் கூட பேசல, அனாதை போல ஒரே வீட்டு. அடுத்த வருஷம் எங்க அம்மா சொன்னாங்க, வருஷம் வருஷம் மாலை போடுவல்ல, இந்த வருஷம் நீ மாலை போடுன்னு சொன்ன உடனே என்னை வாழ வைத்தவர் இயேசு. எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் வந்து மாலை போது முயற்சிக்கும் போது அதை நான் தடுத்த உடனே எல்லாரும் என்ன மாமா சித்தப்பா எல்லாம் அடிச்சு எங்க அம்மா சொல்றாங்க, நீ இப்படி என்று தெரிஞ்சா உன்னை சின்ன வயசுல கொன்றுப்ப, ஒன்று செய், மாலை போட்டா வீட்டுல இல்லைன்னா வீட்டு விட்டு வெளியில போ அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்போ வயது 17 வயசு. ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட் கிழிஞ்ச உடையோடு முதலாக பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிற்கிறேன். சொல்றேன், ஆண்டவரே அன்னைக்கு சொன்னதான்ப்பா இன்னைக்கு சொல்றேன், அப்பா அம்மா யார் என்ன மறந்து வேண்டாம் என்று ஒதுக்கி இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்னாலும் எனக்கு நீங்க மட்டும் போதும். பஸ் ஸ்டாண்ட்ல படுப்பேன், போலீஸ் அடிப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் பஸ் ஸ்டாண்ட் இப்படிதான் நான் படுப்பேன். எனக்கு தூங்குற அறை என்ன தெரியுமா? பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல மேம்பாலத்து கீழே 4 குச்சியை போட்டு அதுல அந்த சிமெண்ட் பையை கிழிச்சு அது மேல போர்வையா போட்டா அப்படிதான் நான் படுப்பேன். என்னுடைய வேலை என்ன தெரியுமா? காலைல எழுந்த உடனே ஒசூர் பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணா 200 ரூபாய், செப்டிக் டாய்லெட்டை கிளீன் பண்ண 100 ரூபாய், வீட்டுக்கு வெளில புல்லு அதெல்லாம் வெட்டி விட்டு 50 ரூபாய் தருவாங்க. இந்த வேலை தான் என் வேலை. காலையில் எழுவேன், அந்த அதுக்குள்ள போய் பேகை மாட்டிட்டு பப்ளிக் டாய்லெட்ல மூஞ்சி கழுவி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஓட ஆரம்பிப்பேன். 1 நாள் 2 நாள் கிடையாது, 6 வருஷம் பப்ளிக் டாய்லெட் கழுவினவன், 6 வருஷம் பப்ளிக் டாய்லெட்டும் செப்டிக் டாய்லெட் கிளீன் பண்ணி அனாதை போல 6 வருஷம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சபைக்கு போகணும் என்ற ஆசை. சபைக்குள்ள போனா எல்லாம் புது புது ஆடை. சபைக்குள்ள காலை வச்ச உடனே எல்லாரும் சொன்னாங்க, பிச்சைக்காரன் உள்ள வரக்கூடாது என்று என்ன வெளியில தள்ளுனாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சாப்பாடு சாப்பிடலாம், பிரியாணி சாப்பிடலாம், பிரியாணி வந்து அந்த தட்டு வாங்கினா பிச்சைக்காரனுக்கு பிரியாணி கிடையாது, அந்த புடுங்கி எனக்கு மிக்சர் பாக்கெட் தந்தாங்க. 28 நாட்கள் எனக்கு சாப்பாடு மிக்சர் பாக்கெட். இப்படிதான் 6 வருஷம் நல்ல துணி போடல, 6 வருஷம் நல்ல சாப்பாடு கிடையாது, 6 வருஷம் நல்ல ஒரு இடம் கிடையாது, 6 வருஷம் பிளாட்ஃபார்ம்ல தான், 6 வருஷம் தெருக்கல்ல தான், 6 வருஷம் இப்படிதான் காலேஜ்
லஞ்சுக்கு என் சாப்பாடு காலையில 10 ரூபாய் கூழு, மத்தியான கூழு, ராத்திரிக்கும் சில கூழும் பணியாரமும் வாங்கி வைத்துக்கொள்ளும். இதுதான் என் சாப்பாடு. 6 வருஷம் இப்படிதான் அனாதை போல தெருக்கல்ல படுப்பேன். ஆனா 6 வருஷம் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? எல்லாம் ஸ்கூல் எல்லாம் முடிச்ச உடனே சாயந்தர நேரம் ஒரு மலைகள் மேல வனாந்திரத்துக்கு போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் என்று சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாரும் என்ன வந்து அனாதை என்று சொல்றாங்க, இன்னைக்கு எல்லாரும் என்ன பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்றவன் என்று சொல்றாங்க. ஆனா எனக்கு ஆசை, என்ன ஊழியக்காரன் என்று சொல்லுகிற ஒரு இடம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று அந்த முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த முழங்கால் படிட்டு நான் சொல்லுவேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கின்றேன், பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, அதை நான் மறப்பேனோ. இப்படிதான் ஒவ்வொரு ராத்திரி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை எனக்காக ஜீவனை தந்தவருக்கு ஏதாவது சாதிக்கணும் என்று 6 வருஷம் தெருக்கல்ல நடப்பேன். பஸ் ஏறினால் டிராக்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ல போனா டிராக்ஸ், எங்க ஏறினால் இயேசு இயேசு, என் காலேஜ்ல படிச்ச இயேசு, தெருக்கல்ல நடந்தா இயேசு, எங்க பார்த்தாலும் இயேசு இயேசு. அடி வாங்க இத இடங்கள் கிடையாது. இயேசுவின் நிமித்தமாய் பிரசங்கித்ததனால மண்டை உடைத்தார்கள், கையை உடைத்தார்கள், தெரு தெருவாய் அடி வாங்குவேன், தெரு தெருவாய் என்னை துரத்துவார்கள், என்னை கிராமங்களை போன எட்டி உதைப்பார்கள். ஆனால் அந்த வாலிப காலத்தில் எத்தனை அடிகள் வாங்கினாலும், எத்தனை துன்மார்க்கர்கள் எனக்கு விரோதமாய் வந்தாலும் அந்த பஸ்ல ஏறி இயேசுவை பிரசங்கிப்பேன். 6 வருஷம் இப்படிதான். காலேஜ் எல்லாம் முடிஞ்சிச்சு, மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்ச ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட், நல்ல ஒரு பெங்களூர்ல ஒரு வேலை, அந்த ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், இப்படி ஆண்டவர் என்ன வேலையில உயர்த்த உயர்த்த என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டது, என் குடும்பம் என்னை அங்கீகரித்தது, என் குடும்பத்துக்கு சம்பாதித்து கொடுத்து உயர்ந்த நிலைமை கொண்டு போகும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நான் உன்னை வேலை செய்வதற்காக அழைக்கல, நீ என் ஊழியம் செய்யணும், என் ஊழியக்காரனா நீ எனக்கு வேணும் வா என்று அழைத்தார். அன்றைக்கே வேலையை தூக்கி போட்டு நேராய் தேவ சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு சொல்ற, ஆண்டவரே நான் என் பேக்ரவுண்ட் கிறிஸ்துவ பேக்ரவுண்ட் இல்ல ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இல்ல ஆண்டவரே, எனக்கு எப்படி ஜெபிக்கணும் என்று தெரியாது, நான் பைபிள் காலேஜுக்கு போனது கிடையாது, எனக்கு எப்படி ஆராதிக்கணும் எப்படி பிரசங்கிக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க அழைக்கிறீங்க, நான் வரேன். ஆனா நான் எல்லாரும் போல ஊழியம் செய்யக்கூடாது. நான் யாரு? எதற்காக என்னை தேடி வந்தீங்க? எதற்காக என்னை ரட்சித்தீங்க? எதற்காக என்ன ஊழியம் செய்யணும் கூப்பிடுறீங்க? நான் உமக்காக என்ன செய்யணும்? நீங்க எனக்கு சொன்ன நான் ஊழியம் செய்யறேன். ஒரு அறைக்குள்ள போய் கதவை அடைத்து கொண்டு ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் யார்ட்டாச்சும் ஃபோன் பண்ணி அல்லோ நல்லா இருக்கிறீங்களா கேட்க மாட்டேன், நீங்க என் கூட பேசுற வரைக்கும் என் கதவை திறக்க மாட்டேன். ஒரு அறைக்குள்ள இரவும் பகலும் ஜெபிக்க தொடங்கினேன். யோசிச்சு பாருங்க, ஒரு அறைக்குள்ள சாப்பிடாம யார் கூட பேசாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஒரு நாள் நான் ஒரு நாள் முழுவதும் அழுது ஜெபிக்கிற ஆண்டவர் வருவார். வரல, சொல்ற ஆண்டவரே 3 நாள் இருப்பேன். 3 நாள் அள்ளும் பகலும் அழுது ஜெபித்து உபவாசத்தோடு கதற ஆண்டவர் வரல. சொல்ற 7 நாள் இருப்பேன். 7ஆவது நாள் ராத்திரி இயேசு வருவார் என்று ஜெபிக்கிறேன், இயேசு வரல. சொன்ன 21 நாள் இருப்பேன், 40 நாள் இருப்பேன், 50 நாள், 60, 70, 80, 90, 97 நாள் எந்த மனிதனையும் பார்க்காம யார் கூடயும் பேசாம அழுது அழுது ஜெபித்து 97 நாள் ஒரு அறைக்குள்ள கதறி இருக்கும் பொழுது எனக்கு பயங்கர சோர்வோடு எப்படி ஆண்டவரே நான் பிரசங்கிக்கும் பொழுது அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில 97 நாள் ஜெபத்துக்கு பதில் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது 97ஆம் நாள் இரவன்றைக்கு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள வெளிச்சமாய் தேவன் உலாவ தொடங்கினார். ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், நீ விரும்பினது என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். எனக்கு பயங்கர ஆசை, அப்போஸ்தலர்கள் செய்த அற்புதங்கள், மரித்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பணும், முடவர்கள் நடக்கணும், குருடன் பார்வை அடையணும், வல்லமையும் வரங்கள் வேணும் என்ற ஆசை. வரங்கள் வேணும் என்று சொல்ல நான் முற்படும் பொழுது ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர். நான் அன்றைக்கு நல்லா அனுபவிக்கிறேன். என் சத்தம் வெளியே துணிக்க விடவில்லை, என் தொண்டை அடைக்கப்பட்டு ஆவியானவர் பக்கத்தில் சொல்றாரு, வரங்களை கேட்காத ஆத்துமாக்களை கேள் அப்படின்றாரு. நான் நேரா அந்த வெளிச்சத்தை பார்த்து சொல்றேன், ஆண்டவரே நான் ஒரு நாள் சாவது உண்மை,
நான் ஒரு நாள் உங்க சந்நிதிக்கு முன்பதாக நான் நிற்பது உண்மை. நிற்கும் பொழுது நான் உங்களை பார்த்து சொல்லணும், நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் பிரதிபலனை நான் சொல்றேன். எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு புகழ் வேண்டாம், எனக்கு கார் வேண்டாம், எனக்கு பைக் வேண்டாம், எனக்கு பெரிய பெரிய பலிப்பிடங்கள் வேண்டாம், பெரிய பெரிய கனமான போஸ்டர்கள் வேண்டாம். எனக்கு தேவை, நான் சாவதற்கு முன்பதாக 1 கோடி ஆத்துமாக்கள் தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும். அப்ப நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், எனக்கு வல்லமையோ வரங்களோ எனக்கு வேண்டாம், எனக்கு 1 கோடி ஆத்துமாக்கள் தேவை என்று சொன்னேன். ஆண்டவர் இந்த வெளிச்சத்தின் மூலமாய் தம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் பிரயோஜனப்படுத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? நமக்கு ஒரு ஈர்ப்பு வருது பாத்தீங்களா? அது சாதாரணமான ஈர்ப்பு என்று நினைக்காதீங்க. அந்த ஈர்ப்பு பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்கும். நான் இன்னைக்கு ஆசைப்பட்ட 6 வருஷம் தெருக்கல்ல உலாவி ஆசைப்பட்ட ஆண்டவரே இங்கெல்லாம் நீங்க என்ன நிறுத்த வேண்டும். இன்னைக்கு திரும்பி பார்த்து அங்கெல்லாம் கர்த்தர் நிறுத்தி கொண்டு இருக்கிறாரு. எதெல்லாம் ஈர்க்கப்பட்டனோ இன்றைக்கு அதெல்லாம் கர்த்தர் பார்க்க வைக்கிறார். இன்றைக்கு சபையையும் கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். நான் சொல்றேன், பைத்தியக்காரனாய் இருந்த, பிச்சை எடுத்து கொண்டிருந்த, தெருக்கல்ல படுத்துக்கொண்டு அனாதை போல இருந்த என்னையே கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார் என்றால், நீங்கள் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தேவ பிள்ளைகள், நிச்சயமாய் இந்த ராத்திரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் தம்முடைய நாம மகிமைக்காக உங்களை பிரயோஜனப்படுத்த போகிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு 2 நிமிடம் நாங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விசை எழுந்திருந்து பரலோகத்தின் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஒரு விசை எழுந்திருந்து, எல்லாரும் ஒரு விசை எழுந்திருந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஏசப்பா என்று சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா என்று சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுமா? ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த உடன்படிக்கை பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்த பொழுது கர்த்தர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. ஒரு விஷயம் எல்லா தேவ பிள்ளைகள் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி என் வீட்டில் வரட்டும். அதில் இருக்கிற மன்னா எனக்கு தேனில் இட்ட பணியாரம் போல் இருக்கட்டும். நீங்க தான்ப்பா எனக்கு வேணும். உங்களை விட்டா எனக்கு யார் ஆண்டவரே உண்டு? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இயேசுவை அழைத்து கொண்டு போகிற தேவ பிள்ளைகள் யாராவது இருப்பீங்க என்றால் அவர்கள் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? ஆண்டவரை பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நீங்க எனக்கு வேணும், நீங்க இல்லாம எங்கனால வாழ முடியாது, உடன்படிக்கை பெட்டி இல்லாம எங்கனால வாழ முடியாது, என் வீட்டுக்குள்ள அது வேணும், உமக்காக நான் சாதிப்பேன், உமக்காக வைராக்கியமாய் வாழுவேன், உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் நான் ஓய மாட்டேன். என்ன புயல் வந்தாலும், எத்தனை ஊசா என்னை விட்டு போனாலும், எத்தனை மரண சத்தங்களை நான் கேள்விப்பட்டாலும் இனி நான் சோர்ந்து போக மாட்டேன். இனி அந்த உடன்படிக்கை பெட்டி என் வீட்டுக்கு வருகிற நேரம் சொல்ல முடியுமா? தேவ பிள்ளைகளை, என் வீட்டுக்கு வருகிற நேரம், என் ஜெபம் என் பதில் வீட்டுக்கு வருகிற நேரம், என் கண்ணீர் துடைக்கிற அனுபவம் வீட்டுக்கு வருகிற நேரம். எதுவரைக்கும் முடங்கி இருப்பீர்கள், எதுவரைக்கும் உடைந்திருப்பீர்கள், எதுவரைக்கும் அவமானத்தில் அமர்ந்திருப்பீர்கள், அது வீட்டுக்கு வருகிற நேரம் அல்லவா? ஆண்டவரிடத்தில் சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் எல்லாரும் கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன். வைராக்கியமாய் சொல்ல முடியுமா? உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலி
பலியாகி என்னை மீட்டீரே, என்னை பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என்னமெல்லாம் என்னேக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. நான் உயிர் வாழும் சபை நாட்களெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் இந்த வார்த்தையில சொல்லி ஓடி ஆராதிப்போமா? ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் Yes. சேவைக்கு. என்னையும் அலட்சியங்களை உடன்படிப்பை பெட்டியை என்னை சுமக்கிறதற்காய் அழைத்தீரே இந்த பெட்டியை வீட்டில் வர வேண்டும் என்று அழைத்தீரே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே சந்த பிராகந்த பிரௌடகந்த நமன எஜமானனே என் இயேசு ராஜனே. என்னமெல்லாம் என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது. உங்க சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தை சொல்ல முடியும். என்னமெல்லாம் என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது. உங்க சத்தத்தை உயர்த்தி நீங்க மட்டும் சொல்ல முடியுமா? என்னமே எனக்கு உண்மையா உன்னால சொல்ல முடியுமா இந்த வார்த்தை? என்னமெல்லாம். இனி என் வாழ்க்கையில என்ன அலைகள் வந்தாலும், கொந்தளிப்பு வந்தாலும், போராட்டம் வந்தாலும், இந்த இயேசு தேனிட்ட பணியாரம் போல எனக்கு இருப்பார். இந்த இயேசுவை யாருக்காக விட மாட்டேன். இந்த இயேசுவை எந்த மனிதனுக்காக விட மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையை யாருக்காக விட மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியக்காரை யாருக்காக விட மாட்டேன். இந்த பெட்டியை வீட்டில் வந்துதான் ஆகணும். எத்தனை ஊசா என்னை விட்டு போனாலோ, யார் எனக்கு விரதமாய் எழும்பினாலோ, இந்த பெட்டி என் வீட்டுக்கு தான் வந்தாகணும். இந்த பெட்டிக்கு ஓபேத்தேதோமின் வீட்டில் இருப்பதல்ல, இந்த பெட்டி தாவீதின் நகரத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் தேவ திட்டம். என் வீட்டில் கொண்டு வருகிற வரைக்கும் நான் விட மாட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் யாராவது இருப்பீங்க என்ற உள்ளத்தின் ஆழத்தில் சொல்ல முடியுமா? என்னமெல்லாம் நீங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி இன்னும் ஒரு சத்தமா சொல்ல முடியுமா? எஸ். அப்பாவும் சந்நிதியில் அகமகிழ்ந்து களி கூறுவே. இயேசு அப்பாவும் சந்நிதியில்
ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா. ஆமென். எல்லாம் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே உட்கார்ந்து ஒரு கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொன்னது போலவே நமக்கான ஒரு கூட்டம், நம்மை பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் அபிஷேகிக்க ஒரு ஐக்கிய கூடுக. நான் சொன்ன மாதிரியே 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். ஏண்டா இந்த கால தாமதம் என்று நாம் நினைக்க வேண்டாம். வெரி ஸ்பெஷல் மீட்டிங் ஃபார் அஸ். நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பழைய ட்ரெண்டிங்லேயே சும்மா டைமை பார்க்கறது, சோறு சாப்பாடு, இந்த கொமட்டிக்காயையும் வெள்ளரிக்காயையும் வெங்காயத்தையும் இதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்னை பலப்படுத்திருக்கிறார் என்று அவருடைய சந்நிதியில் அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்க போகும்பொழுது உங்களுக்கான ஆட்டோ, உங்களுக்கான பஸ், உங்களுக்கான எல்லா வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் கர்த்தர் அலாட் பண்ணி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? கடைசி ஜபத்தையும் நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் காணிக்கை, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நாள் கூட்டத்துக்காக ஏதோ சில்லறையே போட்டு வாழ்ந்துட்டோம். இனியெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு ஸ்பெஷல் ஆஃபரிங், சிறப்பான கூட்டம். பாஸ்டர் பீட்டர் இங்க வாங்க, வளர்த்தாதீங்க, கவர் கொடுங்க. ஏற்கனவே ஆயத்தமா சொன்னேன். நீ போயிட்டா இன்னும் 10 நிமிஷம் எங்க போறது? இந்த கவர் எல்லாரும் இந்த உண்டியில போடக்கூடாது. இந்த ஸ்பெஷல் கவர்ல தான் இந்த நாள் கூட்டத்துக்கான உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு செலுத்தணும். நான்லாம் இப்ப சும்மா ஒரு 3 காணிக்கை 4 காணிக்கலாம் இல்ல, ஒரே காணிக்கை பெஸ்டா இருக்கணும். அது காயினின் காணிக்கை அல்ல. காய் என்றால் காய்கறி, அதுவும் ஏகப்பட்ட அழிவு போன காய்கறி கொடுத்தான். கானாலே காயின், ஆபேல், என்றால் ஆபேல், ஆபேலுடைய காணிக்கை ஃப்ரூட்ஃபுல். நல்ல ஸ்பெஷல் ஆஃபரிங்க தியாகமாய் செலுத்தினான். எனக்கு காயின் வேண்டாம், சர்ச்சில் ஆபேல் வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. காய் என்றால் காய்கறி, காயின். என்றால் ஆபேல், ஆடு. நிறைய விஷயம் இருக்கு. நல்ல வேர்டு. நம்ம இப்ப கொடுக்க போறது ஆடு, முன்னாடி கர்த்தர் கொடுத்தது நல்ல வேர்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க ஆமென். நம்புறீங்களா நம்பலையாங்க? இப்ப கொடுக்க போறது நீங்க ஆண்டவருக்கான ஆடு. நீங்க 1.5 மணி நேரம் பெற்றுக்கொண்டது பரலோகத்தின் வேர்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயம் இதே தியாகமான பாட்டு. அதான் பாஸ்டர்ட்ட சொன்னேன், பாட்டம் இடுபாட்டிலாம் எங்களுக்கு வேணாம், அழைப்பு பாட்டே நீங்க பாடுங்கன்னு சொன்னேன். என்னுடைய அண்ணன், என்னுடைய நண்பர், என்னுடைய கவுன்சிலர், மென்டர், நான் எப்பவுமே அவர் கூட இருப்பேன். என்னுடைய எல்லா பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் நான் பறைசாற்றி பேசி கொள்ளுகிற அற்புதமான ஒரு சகோதரன். எங்களுக்குள்ள அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டை, சாடி, லொட்டு லொடக்கு எல்லாமே ஏற்படும். ஆனால் எங்களை விட்டு கொடுக்காமல் ஜாலியா போவதற்கு நல்ல ஒரு சகோதரனை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சம்டைம் கஷ்டமா இருக்கும், ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஜோர் ஆமென் சொல்லுங்க. அதே அழைப்பிலே போவோம். ஆனா எல்லாரும் கவர்ல ஆடை கொடுக்கணும். என்னடா இது ஆடை உள்ள வைக்க முடியுமா? நம்ம வைக்க முடியும். 500 1000 தான் இன்னைக்கு ஆடு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கூட்டத்துக்கான ஸ்பெஷல் ஆஃபரிங் வித் யுவர் ஃபேமிலி. உங்க குடும்பத்தின் சார்பாக நீங்கள் பெருசா விதைக்க போறீங்க. திருப்பி சொல்றேன், அழுக்கு மூட்டையா, அநியாயம் செய்யறவங்களா, அற்பமா நினைக்கிறவங்களா இருக்காதீங்க. ஐ வாண்ட் ஸ்பெஷல் ஃபேமிலிஸ். நான் மிக சிறப்பான குடும்பத்தை விரும்புகிறேன். அப்படிதான் மாற போறேன். எனக்கு நிறைய ப்ராஃபட்டிகள், ஜூடா மூலமாய், அன்பு சகோதரன் மூலமாய், ப்ராஃபட், அவர் சொன்ன மாதிரி ப்ராஃபட் மூலமாக, the man of God, தேவ மனுஷன் மூலமாக. நான்லாம் சும்மாலாம் எனக்கு தெரியும், நான் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் அங்கீகரிக்க மாட்டேன். நான் பெரிய ஆளே அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்னா அவங்ககிட்ட மாம்சம் நிறைய ஒட்டி கிடக்குதுன்னு நான் அதிகமாக அவாய்ட் பண்ணுவேன். எனக்கு சாம்சன் பாஸ்டர், எட்வர்ட் பாஸ்டர், இம்மானுவேலை எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பேன். என்னையா அவங்க சும்மா பணம்ட்டு அலைகிறாங்க, இவங்களாம் தேவையாயா அப்படின்னு சொல்லி. இப்பயும் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர்